Okay, good evening. Indian Constitutional work we'll try to complete today. First chapter வந்து why constitution, what are the functions of constitution, chief purpose of the constitution அதெல்லாம் பார்த்துருந்தோம். இந்த how to use புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் புக் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. கொட்டேஷன்ஸ் ஃப்ரம் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ் CAD. இந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த லிங்க்ல போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம். நீங்கள் எதாவது படிக்கிறோம், ரைட் டு லைஃப்னு படிக்கிறோம் அப்படின்னா அன்டச்சபிலிட்டின்னு படிக்கிறோம். அன்டச்சபிலிட்டிக்கு ஒரு ரைட்ஸ் போட்டிருக்காங்க. யாருமே அன்டச்சபிலிட்டி ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த ஒரு ரைட்ஸ் மட்டும்தான் டிபேட் அந்த அளவுக்கு இல்லாமல் பாஸ் ஆகுது ஹோல் கான்ஸ்டியூஷன்லேயே. ஏன்னா அதுக்கு வந்து அகேன்ஸ்டாக யாரும் பேசலை. அதில் எக்ஸப்ஷன்ஸ் கொடுங்க, அதை வந்து வேணாம் அப்படிலாம் யாரும் பேசலை. ஏன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்போ. அதனால அதை ஃபண்டமெண்டல் லேட்டாக வைக்கணும். மற்றபடி எது வச்சுருந்தாலுமே அன்டச்சபிலிட்டி புக்லையா? ஆமாம் பேசியிருப்பாங்க. ரைட்ஸ்க்கு அடுத்த சாப்டர், செகண்ட் சாப்டர். அதான் இது என்சிஆர்டி தானே, இதில் பேசியிருப்பாங்க. கவர் பேஜ் தான் புக்லேயே போட்டிருப்பாங்களே, ஸ்கூல் புக்கில் எல்லா புக்லேயுமே 6th போட்டிருப்பாங்களே. அன்டச்சபிலிட்டியும் போட்டிருப்பாங்க. தமிழ்நாடு புக்கில் எல்லாத்துலேயுமே போட்டிருப்பாங்க. தமிழ்நாடு புக் 6th 12th வரைக்கும் எந்த புக் எடுத்தீங்கனாலுமே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டிபேட்ஸ்லாம் அதில் இருக்கும். கேடில் போய் லிங்க்ல வேணால் போட்டு பாருங்க. நம்ம எதாவது படிக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு ரைட்ஸ் பற்றி ஏதாவது ஒரு ஆர்டிகல் பற்றி பேசணும்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா. வீடியோ ஷேர் பண்ணலையா? சரி, நான் பண்ண சொல்கிறேன். போன கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்காது, ஏன்னா டிஸ்கஷனாக போச்சு. பாலிட்டி கிளாஸ் இருக்குங்க. சரி, ஓகே. லாஸ்ட் 2 கிளாஸஸ் தானே போட சொல்லுங்கள். ஸோ ரைட்ஸ் இந்த கான்ஸ்டியூஷன், எலெக்ஷன் ரெப்ரஸன்டேஷன், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், அது வரைக்குமே கொஞ்சம் டீட்டெயிலாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு போயிடலாம். சரியா? ஃபெடரலிசம் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ஓரளவுக்கு பேசியிருப்பாங்க. பட் கமிஷன் லெவலுக்கு இறங்கி பேசியிருக்காங்களான்றது கம்மி தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் has been completed. ஸோ why do you need a constitution? இல்லை எது வேணால் எம்சிக்யூவாக வரலாம், எந்த லைன் வேணால் வரலாம். ஓகேவா? சின்ன சின்ன லைன்ஸ் கூட எது வேணால் வரலாம். சீஃப் பர்பஸ், power limitations, major purpose, aspirations of goals of a society. அதில் தானே வெல்ஃபேர் கவர்மெண்ட், போலீஸ் கவர்மெண்ட்லாம் பார்த்தோம், போலீஸ் ஸ்டேட்லாம் பார்த்தோம். ஐடென்டிட்டி ஆஃப் த பீப்புள், சிட்டிசன்ஷிப்னு ஒன்று தராங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இஸ் அ கான்ஸ்டியூஷன் ஜஸ்ட்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக இருக்கான்னு அர்த்தம். கரெக்டாக இருக்கான்னு அர்த்தம். கான்ஸ்டியூஷனை ஏன் நம்ம நம்பணும், ஏன் நம்ம ஃபாலோ பண்ணணும், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அதுதான் கேட்டிருக்காங்க. ஹவு எஃபெக்டிவ் இஸ் அ கான்ஸ்டியூஷன்? இஸ் கான்ஸ்டியூஷன் ஜஸ்ட்னா கரெக்டாக இருக்கா, இட் இஸ் அக்செப்டபிள் பை ஆல், எல்லாமே கரெக்டாக இருக்குமா, அதுலேயும் தப்பு இருக்காதா அப்படின்ற மாதிரி. அது ஏன் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருந்தாங்க. மோட் ஆஃப் ப்ரொமல்கேஷன் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதை உடனே ஒரு லிஸ்ட்டில் ஒரு 10 பேர் உட்காந்து எழுதி பப்ளிஷ் பண்ணல, அது அவ்வளோ டெலிபரேஷன் பண்ணாங்க, உட்காந்து பேசினாங்க. அதுக்காக தான் இது இந்த கான்ஸ்டியூஷன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ், இது ரைட்டா ராங்கா அப்படிங்கிறதுக்கான காரணம் சொல்றப்ப தான் அது மோட் ஆஃப் ப்ரொமல்கேஷனே சொல்றாங்க. அதுல வந்து நிறைய பேர் இருந்தாங்க, டிபேட் பண்ணாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்துச்சு. இன்னொன்று இதில் முக்கியமான கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் எழுதுறப்ப ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டீம் பேர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அந்த அசம்பிளியில் மெஜாரிட்டி பீப்புள் ஆர் ஃப்ரம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். காங்கிரஸுங்கிற ஒரு கட்சியிலேருந்து வந்திருந்தாங்க. அது ஒரு நெகட்டிவ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேயும் முஸ்லீம்ஸ் இருந்தாங்க, ஆனால் முஸ்லீம் லீக் இல்லை. ஆமாம், அது டிபெண்ட்ஸ் அப்பான் பாப்புலேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட இது. ஏன்னா பாப்புலேஷன்ல எவ்வளோ முஸ்லீம்ஸ் இருந்தாங்களோ பர்சன்டேஜ் அந்த அளவுக்கு காங்கிரஸ்லேயும் இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களோட சே. பட் இட் இஸ் டாமினேட்டட் பை ஒன் குரூப் ஆஃப் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, காங்கிரஸ் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த டைமில் வேற யாரும் இல்லை, அதனால இருந்தாங்க. ஈவன் தோ காங்கிரஸ்ல இருந்தாலுமே இட் வாஸ் கம்போஸ்ட் ஆஃப் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, எல்லாருமே இருந்தாங்க. ஓகேவா? எல்லா டைப் ஆஃப் பீப்புள், எல்லா கேட்டகரைஸ்லையும் இருந்தாங்க. இது படிக்க சொன்ன லாஸ்ட் கிளாஸில் படிச்சிங்களா? வீட்டில் போயிட்டு இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். The Constitution was adopted on 26 November 1949.
The number of members in the Constitutional Assembly was reduced to 299. 299 பேர் இருந்தாங்க. 284 பேர் were actually present on 24 January 1950. The Constitution came into force on 26 January 1950. எப்போ அடாப்ட் பண்ணியிருக்காங்க? 26 நவம்பர் 1949. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 26 நவம்பரே அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, வேலை முடிஞ்சிருக்கும், அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரிப்பப்ளிக் டேன்னு சொல்லி கான்ஸ்டியூஷனை ப்ரொமல்கேட் பண்ணது என்னைக்கு, கேம் இன்டு ஃபோர்ஸ் என்னைக்கு? ஏன்னா அது ஒரு சிக்னிஃபிகண்ட் டேட். ஜனவரி 26 அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் டைம் 1928 பூர்ண ஸ்வராஜ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். லாகூர் செஷன் வருஷம் ஒரு செஷன் நடந்திருக்கும். எங்கே அப்படின்னா காங்கிரஸில் ஏதாவது ஒரு ஊரில் நடத்துவாங்க. அந்த மாதிரி 1928 லாகூர் அப்படிங்கிற, அப்போ இந்தியாலாம் தான் இருந்துச்சு லாகூர், அதனால அப்போ நடத்தினாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைம் பூர்ண ஸ்வராஜ் சொல்லியிருப்பார். நம்ம மாடர்ன் இந்தியா படிக்கிறப்ப பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். அது வரைக்குமே கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸுங்கிற ஐடியாவே இல்லை. காங்கிரஸில் போராடினவங்க எல்லாருக்குமே என்ன ஐடியா அப்படின்னா யாருக்குமே கிடையாது. அப்போ மோத்திலால் நேரு தான் அது வரைக்கும் இருந்திருப்பாரு. 1928 தான் ஜவஹர்லால் நேரு ப்ராமினென்ட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் தான் 30 years அவரோட டொமினியன் ஸ்டேட்டஸ் சொல்லி தான் பேசியிருப்பாங்க. அவ்வளோ நாள் டொமினியன் ஸ்டேட்டஸ் என்ன, டொமினியன்னா உங்களுக்கு கீழே, உங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே நாங்கள் இருந்துக்கிறோம், உங்களை தலைவராக எடுத்துட்டு நாங்கள் இருந்துக்கிறோம், ஆனால் எங்களுக்கு நாங்களே ஆட்சி செய்கிற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க, எலெக்ஷன்ஸ் வச்சுருங்க அந்த மாதிரி, ஆனால் உங்களுக்கு கீழே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்படி ஒரு ஸ்டேட் வந்து இந்தியா கீழே இருக்குது, தமிழ்நாடு அப்படிங்கிறது, ஆனால் உள்ள எலெக்ஷன் இருக்குது, இங்கே தலைவர் இருப்பாங்க, எல்லாம் பண்ணிப்பாங்க, ஆனால் இந்தியா கீழே இருப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் பிரிட்டிஷ் கீழே இருந்துக்கிறோம், ஒரு டொமினியனாக இருந்துக்கிறோம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பூர்ண ஸ்வராஜ் சொன்னது இப்போ தான். அதனால அந்த டேட்டை யூஸ் பண்ணாங்க. 2 மாதம் தான் இருக்குது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஜனவரி 26 நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு வச்சுக்கலாம். ஸோ தட் அந்த டேட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரின்சிபல் ஆஃப் டெலிபரேஷன் என்னன்னு பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். இதெல்லாம் ஒரு நீங்கள் படித்து பார்க்கணும். நான் பேசிட்டேன் இதெல்லாம். அம்பேத்கர் ஹேட் பீன் அ பிட்டர் கிரிட்டிக் ஆஃப் காங்கிரஸ் அண்ட் காந்தி. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ். அங்கே இருந்தவங்க எல்லாருமே, யாருமே வந்து சொன்னால் பயந்துடுறதோ இல்லை நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா உடனே ஒத்துக்கிறது அந்த மாதிரி ஆளே கிடையாது. எல்லாருமே ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ்னால் எதிர்த்து கேட்பாங்க, பேசுவாங்க, அவங்கவுங்க இண்டிவிஜுவாலிட்டி இருந்துச்சு. ஸோ அதனால இட் வாஸ் நல்ல டிபேட் போயிருக்கும். லைக் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், நேரு, எல்லாருமே, அம்பேத்கர். அப்புறம் நேஷனல் மூவ்மெண்ட்டோட இன்ஹெரிட்டன்ஸ் அதுவும் சொல்லியிருந்தேன். அதனால நம்பிக்கை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது நம்ம லேட்டராக பார்க்கலாம். எந்தெந்த ப்ரொவிஷன் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க வேற வேறு கண்ட்ரிலேருந்துன்னு சொல்லி ஒரு டேபிள். நம்ம இன்னும் ஃபர்ஸ்ட் பாஸ் சப்போஸ் என்னன்னு பார்க்கல, ரூல் ஆஃப் லானா என்னன்னு பார்க்கல. புரியல. சர்டைன் மட்டும் தான், எல்லாத்தையுமே பண்ணல, ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மற்றதெல்லாம் நம்ம ஓன் ஐடியாவே நிறைய இருக்கு. ஓகேவா? இல்லை, கம்மியாக தான் இருக்கு, இன்னும் இருக்கு, பெரிய லிஸ்ட் இருக்கு. ஓகேவா? முக்கியமானது மட்டும் இங்கே போட்டு வச்சிருக்காங்க. இங்கே வந்து ஐடியாலஜிக்கலாக போட்டு வச்சிருப்பாங்க. லா மேக்கிங் ப்ரொசீஜர்னு ரொம்ப ஒரு கான்செப்ட் வைஸ் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்கள் லட்சுமிகாந்த் புக்கில் எடுத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பேஸ்டாகவே போட்டிருப்பாங்க. எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜரே அதுல இருந்து எடுத்தோம். எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் டேர்மே கொடுத்துருப்பாங்க. இதில் ஐடியாலஜி பேஸில் கொடுத்துருக்காங்க. லா மேக்கிங் ப்ரொசீஜர், ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் ஐடியாலஜிக்கல் பேஸ்டு. எக்ஸாக்டாக என்ன எடுத்தாங்கன்னு சொல்லி திருப்பி நம்ம புக்கில் பார்ப்போம். கன்க்ளூஷன் நம்ம இவ்வளோ நேரம் பேசினது தான் மொத்தமாக ஷார்ட்டாக சொல்லியிருப்போம். நீங்கள் இதே ஆன்சர் எழுதுறப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். It is a tribute to the wisdom and foresight of the makers of the Constitution that they presented to the nation a document that enshrined fundamental values and highest aspirations shared by the people. ஸோ அடிப்படை தத்துவங்களும் இருந்துச்சு, அதே மாதிரி நம்ம என்னென்னலாம் ஆக போகிறோம் அப்படிங்கிற ஆஸ்பிரேஷன்ஸும் இருந்துச்சு. அது ரெண்டுத்தையுமே அட்ரஸ் பண்ணுச்சு. நீங்கள் கான்ஸ்டியூஷனை பற்றி ஏதாவது கமெண்ட் எழுதுறீங்க, ஆன்சரில் எழுதுறீங்கன்னா இந்த லாஸ்ட் வேர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எது தான் எழுதிக்க வேண்டியதான். இந்த மாதிரி அங்கங்கே படிக்கிறது எல்லாம் உங்கள் மைண்டில் போய் எங்கேயா உட்காந்துக்கணும், அதை ரீப்ரொடியூஸ் பண்ணணும். எப்படி சார் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னா, கொஞ்ச நாள் நீங்கள் யூபிஎஸ்சி படிக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தங்கிடும். நம்ம கிளாஸில் பேச பழக தங்கிடும். சரியா? அதான் லாஸ்ட் கிளாஸே சொன்னோன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறப்ப மசில் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி அந்த கான்செப்ட் சொல்லியிருக்கேன்ல, தட் வில் ஹேப்பன். ஓகேவா? இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கு, படித்தோன்னே எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் கான்செப்ட் வைஸே ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஒய் தோஸ் most intricately crafted document has not only survived but become a living reality
when so many other constitutions have perished with the paper they have were first written on. முத எழுதி பப்ளிஷ் பண்ணது நிறைய இது அப்படியே பெரிஷ் ஆயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. ஆனால் இது ஃபர்ஸ்ட் எழுதுனது இன்னமும் உயிரோட இருக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் a unique document which in turn became an exemplar for many other institutions, most notably South Africa. The main purpose behind the long search that went on for almost 3 years was to strike the right balance so that institution created by the constitution would not be haphazard and tentative. 3 வருஷம் உட்காந்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ்லாம் அதில் போட்டிருப்பாங்க மேலே, எத்தனை டேஸ் உட்காந்து சொல்லிட்டு. But would be able to accommodate aspirations of the people of India for a long time to come. இதெல்லாம் படிச்சு பாருங்க, ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. இதெல்லாம் கொஸ்டின்ஸாவே வரும். ஓகேவா? Which of these is not a function of constitution? It ensures that good people come to power. ஃபர்ஸ்ட்ல இருந்து படிப்போம். Which of these is not a function? கான்ஸ்டிடியூஷனோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், அதில் எது இல்லைன்னு கேட்குறாங்க. இட் கிவ்ஸ் கேரண்டி ஆஃப் ரைட்ஸ் டு த சிட்டிசன், ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன் ஒத்துக்கலாம். இட் மார்க்ஸ் அவுட் டிஃபரன்ட் ஸ்பேஸ் ஆஃப் பவர் ஃபார் டிஃபரண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் கவர்மெண்ட். அதான் சொன்னோம், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர்லாம் சொன்னோம். இட் என்ஷூர்ஸ் தட் குட் பீப்புள் கம் டு பவர். ட்ரை பண்ணாங்க. இட் கிவ்ஸ் எக்ஸ்பிரஷன் டு சம் ஷேர்டு வேல்யூஸ். நம்மளுக்கு காமனாக சில தத்துவங்கள், அடிப்படை வேல்யூஸ் இருந்துச்சு. தேர்ட் தான் வரும். Which of the following is a good reason to conclude that the authority of the constitution is higher than that of a parliament? Question புரியுதா? ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்டை விட கான்ஸ்டிடியூஷன் தான் பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்கு எதை வச்சு சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. Constitution was framed before the parliament came into being. Constitution specifies how parliament should be formed and what are its powers. Constitution cannot be amended by parliament. தப்பு, அமெண்ட் பண்ணலாம். Constitution makers were more eminent leaders than the members of the parliament. அப்படிலாம் சொல்ல முடியாது நம்ம. ஓகேவா? Constitution was framed before the parliament came into being. அதுக்காக அவங்க பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடாது. இது சொல்லலாம், இதெல்லாம் கேட்போம். Which are true or false மட்டும் கேட்கறாங்க. A. Constitutions are written documents about formation and power of the government. ஒத்துக்கலாம். கான்ஸ்டிடியூஷன் எக்ஸிஸ்ட் அண்ட் ஆர் ரெக்வயர்ட் ஒன்லி இன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், டெமோக்ரஸி வேற, கான்ஸ்டிடியூஷனலிசம் வேற, டிக்டேட்டர்ஷிப் வேற, எல்லாமே வேற வேற. அது வந்து இது இல்லாமலாம் இருக்கலாம். கான்ஸ்டிடியூஷன் இஸ் a legal document, yes, that does not deal with ideals and values. false or true? இவ்வளவு நேரம் அதான பார்த்தோம், வேல்யூஸ் தானே சொல்லிட்டு இருந்தாங்க, அடிப்படை தத்துவங்கள். கான்ஸ்டிடியூஷன் gives a citizen a new identity. சொல்லலாம், ஐடென்டிட்டி, சிட்டிசன்ஷிப் தருது. நீ இந்தியன் அப்படின்னு ஒரு ஐடி கார்டு தராங்க. ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் இன்ஃபரன்ஸ்னா என்ன? புரிதல். அதுல இருந்து என்ன புரிஞ்சிச்சு, என்ன அதுல கன்க்ளூஷன் கொண்டு வரீங்க, என்ன அர்த்தம் சொல்ல வராங்க அப்படிங்கிறத இன்ஃபரன்ஸ். About the making of Indian Constitution, correct or incorrect? Give reasons to support your answer. The Constituent Assembly did not represent Indian people since it was not elected by all Indians. The Constituent Assembly did not represent Indian people since it was not elected by all citizens. False. Incorrect. அதுதான் போய் அந்த ப்ரொசீஜரை படிங்கன்னு சொன்னேன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு ஒரு டீம் உட்காந்தாங்க. அதுதான் கேட்குறாங்க. என்ன அசம்பிளி தான் கேட்குறாங்க. அசம்பிளியை இந்தியன் மக்கள் எல்லாராலையும் தேர்ந்தெடுக்கப்படலைங்கிறாங்க. அதனால இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட்னு சொல்றாங்க. ஏன்? எலெக்ஷன் வச்சு தான் எடுத்தாங்க. ஓகேவா? எலெக்ஷன் இருந்துச்சு, அப்ப அதுல வந்தாங்க. எல்லாரும் ஓட்டு போடுற பவர்ஸ் அப்ப கிடைக்கல. ஏன்னா நம்ம சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் தான் யூனிவர்சல் அடல்ட் ஃபிரான்ச்சைஸ்னு ஒன்று கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஓட்டிங் எப்படின்னா 30s இருந்து எலெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கும். அப்பயே காங்கிரஸ்லாம் இன்னும் ஜெயிச்சிருப்பாங்க. சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம், அது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்துச்சு. 35லேயே ஆரம்பிச்சிருக்கும். 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேயே எலெக்ஷன்ஸ் ப்ரொவிஷன் 46லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆமா, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், அன்டிவைடட் இந்தியா அப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்துலேயே ஸ்டார்ட் பண்ணாங்க. யூனிவர்சல் அடல்ட் ஃபிரான்ச்சைஸ்னா, யூனிவர்சல்னா என்ன? எல்லாருக்குமே. அடல்ட்னா யாரெல்லாம் அடல்ட்டாக இருக்காங்களோ எல்லாருமே ஓட்டு போடலாம். அது லேட்டாக தான் கிடச்சிச்சு. நம்ம சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன்லாம் எழுதி கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டு அதுலேருந்து செலக்ட் ஆன பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க ஏற்கனவே.
அவங்க தான் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க. ஏற்கனவே ஆட்சி செய்யறதுக்கு ஆளுங்க இருந்தாங்க. நம்ம மாடர்ன் இந்தியா படிக்கிறப்ப தெரியும். 37, 38 எலெக்ஷன் நடந்திருக்கும். சுபாஷ் சந்திர போஸ்லாம் இருந்திருப்பாரு, காந்தி அவங்க டீம்லாம் தனியாக இருந்திருப்பாங்க. எலெக்ஷன் நடக்கும், காந்தி டேரக்டாக நிற்க மாட்டாரு, பட் அவங்க ஆளுங்களாம் இருந்திருப்பாங்க. அதுல கண்டினியூஷன் தான் அப்படியே பார்லிமெண்ட்டுங்கிற பேர்ல இருந்திருப்பாங்க. அவங்க தான் அப்படியே கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதனால எலெக்டட்னு சொல்லலாம், பட் ஆல் த பீப்புள்னு சொல்ல முடியாது. ஆனால் ரெப்ரஸன்டேஷன் கிடைச்சிச்சு, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ரெப்ரஸன்டேஷன் கிடைச்சிச்சு. ஏன்னா இந்தியாவிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு அமிச்சாங்க. ஆனால் யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் கிடைக்கல, இப்போ அதுக்கப்புறம் தான் கிடைச்சிச்சு. ஓகேவா? Constitution making did not involve any major decision since there was general consensus among the leaders at that time about its basic framework. என்ன சொல்ல வராங்க புரியுதா? அந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதான்னு பாருங்க. ரைட்டா ராங்க நான் அப்புறம் பேசுறேன். டிஸ்பியூட் இருந்துச்சுங்கிறாங்களா? கன்சென்சஸ் தான். கன்சென்சஸ்னா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க, அப்ரூவ் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்களும் நானும் கன்சென்ஸா போயிட்டோம் அப்படின்னா 2 பேரும் ஒத்து போயிட்டுங்கன்னு அர்த்தம். அதான் கன்சென்சஸ். மியூச்சுவல் கன்சென்ட்னுவாங்கல்ல, கன்சென்ட்னா என்ன? ஒத்துக்கிறது. அதோட இன்னொரு ஃபார்ம் தான் அது கன்சென்சஸ். ஓகேவா? இப்போ படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்கிங் டிட் நாட் இன்வால்வ் எனி மேஜர் டிசிஷனுங்கிறது தப்பு தான். இருக்கிற முக்கியமான முடிவு இந்தியானா எப்படி இருக்கணும், இந்தியன் மக்கள் எப்படி வாழணும், இந்தியானா என்ன ஐடென்டிட்டி அப்படிங்கிறதே அங்கே தான் டிசைட் பண்ணாங்க. அதை எப்படி டிசைட் பண்ணாங்க? எல்லாம் ஒத்து போயிட்டு உடனே டிசைட் பண்ணிட்டாங்களா? அதான் சொன்னோம், அவ்வளோ சண்டை நடந்துச்சுன்னு சொன்னேன். இந்தியான்னு பேர் வச்சதுமே சண்டை வந்துருச்சு. அதுக்கே ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் எடுத்து தான் பண்ணாங்க. ஸோ வி கேனாட் பி அக்செப்டிங் தட். ஸோ கன்சென்சஸ் உடனே வந்துருச்சுன்றதையும் ஒத்துக்க முடியாது. டிட் நாட் இன்வால்வ் மெனி முக்கியமான டிசிஷன்ஸுங்கிறதையும் ஒத்துக்க முடியாது. தேர்டு, there was little originality in the constitution, for much of it was borrowed from other countries. ஸோ நமக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் பாரோ பண்ணிக்கிட்டோம். மற்றபடி இந்தியாவுக்குன்னு ஒரு தனி ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஒன்னா போட்டு புதுசாக தான் செஞ்சாங்க. சரி, ட்ரை பண்ணலாம். Give 2 examples each to support the following conclusions about the Indian Constitution. First point, Constitution was made by credible leaders who commanded people's respect. நேரு சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம், அந்த மாதிரி பட்டேல், நேரு யார் வேணா சொல்லலாம். ஓகேவா? கிரெடிபிள் லீடர்ஸ், மக்களோட நம்பிக்கை இருந்துச்சு அவங்களுக்கு, அதனால it can be accepted. Constitution has distributed power in such a way as to make it difficult to subvert it. Subversion என்ன? சப்வர்ஷன்னா தள்ளி விட்டுறது. என்கிட்ட ஒன்று கொடுக்குறீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா நான் பண்ணல, இவர் கொண்டு வந்து தள்ளி விட்டுறது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்காங்க. இது இவங்க செய்யணும், அதை அவங்க செய்யணும் பிரிச்சிருக்காங்க. லைக் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, ஹரிசாண்டல் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டாங்க. டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொன்னால் கூட போதும், யாராவது பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சப்வர்ஷனை தள்ளி விட்டுறது, தள்ளி விட்டுறது, எனக்கு பதில் இவங்க செய்வாங்க, அந்த மாதிரி பண்ண முடியாது. டிஃபிகல்ட் டு சப்வர்ட் இட். இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக வச்சிருக்காங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் அவாய்ட் பண்ண முடியாது, அவ்வளோதான். இவர் தான் பண்ணணும் இந்த வேலையை, இவர் போய் இப்போ இது கவர்மெண்ட் தான், மக்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க தான் டிசிஷன் எடுக்கணும்னு வச்சிருக்காங்க. நான் பண்ணல, ஜுடிஷியரி பண்ணலாம்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஜுடிஷியரி என்ன பண்ணக்கூடாது, நான் சொன்ன மாதிரி ஹெல்மெட் எல்லாரும் போடணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா அது சொல்ல வேண்டியது யாரு? கவர்மெண்ட் இல்லை பார்லிமெண்ட் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் இஸ் த லோக்கஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஹோப்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ். லோக்கஸ்னா என்ன? இதுதான் பிரச்சனையே. மெயின்ஸ்ல சம்டைம் என்ன பண்ணுவாங்க, ஒரே வார்த்தை புரியாது, ஹோல் கொஸ்டினே ஆன்சர் பண்ண முடியாது. அந்த ஒரு வார்த்தை நெகட்டிவா சொல்றாங்களா பாசிட்டிவா சொல்றாங்களான்னு புரியல, முடிஞ்சு போச்சு. அதான் லோக்கஸ்ங்கிறது ஒரு முக்கியமான பகுதின்னு வச்சுக்கலாம், முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஹோப்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு அதுதான் முக்கியமான பார்ட். லைக் டிபிஎஸ்பி, டிபிஎஸ்பியில் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நிறையா எப்படிலாம் நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஹோப் கொடுத்தாங்க. டிபிஎஸ்பி என்ன சொன்னோம், இப்போதைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக கொடுக்க முடியாத விஷயங்கள்லாம் டிபிஎஸ்பியில் போட்டாங்கன்னு சொன்னோம், அதெல்லாம் பின்னாடி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு.
அதுதான் இந்த எஜுகேஷன் பற்றி சொன்னேன், ஞாபகம் இருக்காது. ஃபண்டமெண்டல் ரைட்லேயே பேசிக்காக எஜுகேஷன் கொடுக்கணும்னு ஆசை, பிறந்ததுலேருந்து எஜுகேஷன் கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் அப்போதைக்கு எல்கேஜி பால்வாடிலாம் வைக்கிற அளவுக்கு பணமும் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை, ரிசோர்ஸும் இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க, 14 வயசுக்கு மேலே தரோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்க, 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்குமே தரோம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ டிபிஎஸ்சியில் சொன்னதெல்லாம் பின்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ அதுதான் ஆஸ்பிரேஷன்ஸ். நாளைக்கு இந்திய மக்கள் இப்படிலாம் வாழணும் அப்படின்றத டிபிஎஸ்சியில் போட்டிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் ஹோப்ஸ் லோக்கஸ் எங்கே இருக்குன்னா டிபிஎஸ்சியில் இருக்குன்னு சொல்லலாம். கேட்கலாம், அதுக்கு உரிமை இருக்குல்ல. நீங்கள் போராட்டம் பண்ணலாம்ல, நோட்டீஸ் எழுதி போடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஒரு வேலை போய் பார்க்கணும். எந்த அஃபிஷியலோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மாற்றணும், இல்லை மொத்தம் இந்தியாவிலே எதாவது மாற்றணும் அப்படின்னா அது இதுக்குன்னு துறை இருக்குது. அந்த துறையில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு கேட்கலாம், இதை பண்ணுங்கள், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க கேட்கலாம், மேல்முறையீடு பண்ணலாம், கோர்ட்டுக்கு போகலாம், போராட்டம் பண்ணலாம். எதுவுமே அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. டைரெக்டாக போராட்டம் பண்ணுறது தான் தப்பு. ஓகேவா? ரோடு சரியில்லைன்னா என்ன பண்ணணும், ரோட்டில் நடுவில் நின்றுட்டு ரோடு போடுங்கன்னு சொல்லணும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ரோடு ஏன் சரியாக போகலன்னு எந்த அவங்க டிபார்ட்மெண்ட் இருக்கும், அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவங்க வேலை செய்யலை அப்படின்னா தான் அவங்களுக்கு மேலே பண்ணணும். அப்போ தான் அது உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் லீகலாக தான் நான் போனேன், யாரும் பதில் சொல்லலை, அதனால நான் போராட்டத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு நேராக போராட்டம் பண்ணிங்கன்னா கேட்பாங்க. Why is it necessary for a country to have a clear demarcation of powers and responsibility in a constitution? What would happen in the absence of such demarcation? Demarcation என்ன? டிமார்கேட் பண்ணுறதுனா பிரிக்கிறது, ஒரு கோடு போட்டு ரெண்டா பிரிக்கிறது. ஸோ why is it necessary for a country, ஏன்னு கேட்குறாங்க, to have a clear demarcation of powers and responsibility in the constitution itself. கான்ஸ்டியூஷன்லயே இவருக்கு என்ன பவர் இருக்கு, இவருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பிரிச்சிடுறாங்க. அது கிளியரா பிரிக்கலன்னா என்ன பிரச்சனை வரும்? ஓகே, ஒன்று கவர்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும், வேற என்ன ஆகும்னு கேட்குறாங்க. டிமார்கேஷன் இந்த மாதிரி இல்லை, இது இவரோட பவர் இவ்வளோதான். ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகும். ஸோ யூனியன் கவர்மெண்ட்னா நீ இதெல்லாம் நீ பண்ணலான்னு பவர் கொடுத்துருக்காங்க. அதே யூனியன் கவர்மெண்ட்டு இவ்வளோதான் பண்ணணும், இதுக்கு மேலே போகக்கூடாது, அவங்களுக்கு நீ ஸ்டேட்டுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கணுங்கிறது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டே சொல்லிடுறாங்க. ஸோ அந்த டிவிஷனை பிரிச்சில்னா இந்த பிரச்சனை வரும், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிரச்சனை வரும். ஸோ அதான் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் போட்டுருக்கேன். இது ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் 2-3 அன்லிமிட்டட் பவர்ஸ் அப்படின்னா அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா கேட்க முடியாது. திஸ் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ ஏன் செய்யலைன்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க கிளியராக சொல்லியிருக்கணும். பிரைம் மினிஸ்டர்னா இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். செக் பண்ணுறது வேற. ஓகே, ஸோ அது டெஸ்ட்டில் தான் யூஸ்வலாக பேசுவேன், பரவாயில்ல இங்கேயே பேசிடலாம், சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கொஷின்ஸ் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 மார்க் எழுத வேண்டிய கொஸ்டினை 10 மார்க் எழுத சொல்லுவாங்க. அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். எக்ஸ்பிளைன் ஹவ் எர்த் இஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு 100 பேஜுக்கு எழுதலாம். ஸோ அதை வந்து 10 மார்க்கில் எழுத சொல்லுவாங்க. யூபிஎஸ்சி இப்படியும் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் why is this necessary to constitution place limitation, அதுக்கு முதல் கொஸ்டின் தானே பார்த்தோம். why is it necessary for a country to have a clear demarcation of powers அப்படின்னு இங்கேயே முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே எதுவும் பண்ணல, இந்த பவர்ஸோட முடிக்கிறாங்க. why is it necessary for a country to have a demarcation of powers அப்படின்னு முடிச்சிட்டாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன் 5 லைன் தான் எழுத முடியும். அதை வந்து 15 மார்க்ஸு இல்லை 20 மார்க்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ எழுதுறப்ப எவ்வளோ பெரிய கண்டென்ட்டாக இருந்தாலும் எவ்வளோ சின்ன கண்டென்ட்டாக இருந்தாலும் அவங்க கேட்குற வேர்ட்ஸுக்கு கேட்குற பேஜுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரியா? அதுக்கு முன்னாடி பின்னாடிலாம் மானியத்தேனை போட்டு மேட்ச் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை. கதை எழுதுனீங்கன்னா மார்க் வராது. நம்ம காலேஜில் என்ன பண்ணுவோம், பேஜ் ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று எழுதிடுவோம். ஒரு வார்த்தை ஒரு லைனு இதுக்கு ரிலேட்டடாக இல்லாமல் இருந்தீங்கன்னா அழகாக அதை அடிச்சு போட்டு போயிடுவாங்க. அந்த எழுதுனதை அடிச்சு போட்டு போயிடுவாங்க. எது ரிலவெண்ட்டாக எழுதுறீங்களோ அதை அடிச்சு போட்டு போயிடுவாங்க. ஸோ வாட் தே ஆஸ்டு அது கிளியர்லி யூ ஹேவ் டு மென்ஷன் தட். இல்லைன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா 1 மார்க் கூட வராது. நீங்கள் சும்மா எழுதுனீங்கன்னா வேஸ்ட் தான். ஃபுல் பேப்பரை ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் நடக்காது. ப்ராப்பராக ஒரு லைனையும் 2 வாட்டி 3 வாட்டி படிப்பாங்க, படிச்சுட்டு தான் மார்க் போடுவாங்க. சரியா? ஸோ கொஷின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆன்சர் ரைட்டிங்கில் எப்படி பேப்பர் ரீடிங்கில் 2-3 ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி ஆன்சர் ரைட்டிங்லேயும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் 1 பார்ட்ஸ் ஆஃப் த கொஸ்டினை ஐடென்டிஃபை பண்ணணும், எழுதிங்க. இது அந்த டெஸ்ட்டுக்கான ஓரியன்டேஷன். இது டெஸ்ட் அன்றைக்கி பேசுவேன், பரவாயில்ல இன்றைக்கே பேசிட்டா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன்னா அதுக்கான ஆன்சர் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் நோட் வச்சுருந்தீங்களா, பாலிட்டி நோட் வச்சுருக்கீங்களா, இன்ட்ரோடக்ஷன் நோட் இருக்கா? இன்ட்ரோடக்ஷன் நோட் இருக்குல்ல, அதில் எழுதிக்கிங்க. பாலிட்டி நோட் இருந்தாலும் ஓகே, அது இல்லைனா இதில் எழுதுங்க. இல்லைனா இன்ட்ரோடக்ஷன் நோட் இருந்தால் அதில் எழுதுங்க. அதில் வந்து அந்த இயர் லாங் டெஸ்ட் சீரீஸ்க்கான ஓரியன்டேஷன் போட்டு எழுதிக்கிங்க. இயர் லாங் டெஸ்ட் சீரீஸ் இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாத்தையும் எடுக்க முடியாதுங்கிறனால தான் ஒரு ஏ4 ஷீட் வச்சுக்கணும். எப்பயுமே டக்குன்னு நான் வேறு ஏதாவது பேசுகிறேன், சப்ஜெக்ட் பேசுகிறேன் அப்படின்னா அந்த ஏ4 ஷீட்டில் எழுதிட்டு போயிட்டு பின் பண்ணி விட்டுறணும் அந்த நோட்டோட. இந்த நோட்ஸை ஒழுங்காக சேர்த்து வச்சு படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம 1 வருஷம் 2 வருஷம் படிக்க போகிறோம். நீங்கள் 2 வருஷம் கழிச்சு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் டெஸ்ட் சீரிஸ் எழுத போகிறீங்க. அடுத்த வருஷம் ஜூனில் ஆரம்பிப்பீங்க மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ். 3 மாதம் தொடர்ந்து நடக்கும், ஃபுல் மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் நடக்கும். அப்போ நீங்கள் திருப்பி இந்த வாட்டி இன்னைக்கு நான் பேசுனது வாட்டி பார்த்துட்டு வரணும், பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங் இஸ் ஐடென்டிஃபைங் த பார்ட்ஸ். கொஸ்டினில் எத்தனை பார்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த கொஸ்டினில் எத்தனை இருக்குது பார்ட்டு? 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து அதை டிமார்கேட் பண்ணுங்க. Why is it necessary for a country to have a clear demarcation of powers and responsibility? அதுலயே ஃபர்ஸ்ட் பார்ட்லயே 2 டிவிஷன் இருக்கு. முதல் பார்ட்ல ஃபர்ஸ்ட் இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், ரெண்டா பிரிச்சிட்டீங்க. முதல் பார்ட்லயே 2 டிவிஷன் கேக்குறாங்க. ஒன்னு பவர்ஸ் ஏன் இருக்குன்னு கேக்குறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏன் இருக்குன்னு கேக்குறாங்க. இதை ஐடென்டிஃபை பண்ணணும். பார்ட்ஸ்க்குள்ள ஏதாவது டிவிஷன்ஸ் இருக்கா, 1 2 கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் என்ன, வாட் வுட் ஹேப்பன் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் சச் டிமார்கேஷன். இந்த மாதிரி நடக்கல வைக்கல அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. 2 பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, அந்த 2 பார்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணணும். இது பை ப்ராக்டிஸில் தான் வரும். ஓகேவா, கொஸ்டின்ஸ் எழுத வரும். 2 பேஜ் எழுத சொல்கிறாங்கன்னா ஒரு பார்ட்டை 1.5 பேஜ் எழுதணும், இன்னொரு பார்ட்டை 1/2 பேஜ் தான் எழுதணும். அந்த 1/2 பேஜ் அவங்க எழுதணும்னு நினச்சி கேட்ட பார்ட்டை 1.5 பேஜ் எழுதி வச்சிங்கன்னா 1.5 பேஜ் எழுத வேண்டிய மார்க்கு 1/2 பேஜ் தான் எழுதி வைப்பீங்க, மார்க்கு வராது. நல்லா எழுதிருப்பீங்க, மார்க் வராது. வாட் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா வாட் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 1/2 பேஜ் தான் எழுதணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் முக்கியமான கொஸ்டின், அது நீங்கள் 1.5 பேஜ் எழுதணும். நீங்கள் வாட் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸே ஒரு பேஜ் எழுதிட்டு 1.25 பேஜ் வரைக்கும் எழுதி தான் ஃபண்டமெண்டல் ரைட், அதில் ஃபண்டமெண்டல் ரைட் இந்த பார்ட்லாம் இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு அப்புறம் தான் இம்பார்ட்டன்ஸ் ஆரம்பிக்கிறீங்க, முக்கியத்துவம்னு சொல்லி. அது ஒரு 4-5 லைன் தான் எழுதிருக்கீங்கன்னா அது பை ப்ராக்டிஸில் வரும். அப்படி எழுத முடியாது, கேட்குறப்பே தெரிஞ்சிடும் தெளிவாக. பை ப்ராக்டிஸில் வரும் உங்களுக்கு. படிக்க வந்து அந்த கொஸ்டினோட எசன்ஸ் என்ன, ஏன் இந்த கொஸ்டினை கேட்டிருக்கான் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற திறமை உங்களுக்கு வரும். ஓகேவா, இந்த கொஸ்டினோட ஐடியாலஜி என்ன, இது பார்ட்ஸ்லாம் அப்புறமா என்ன எதிர்பார்க்குறான் உங்ககிட்ட, என்ன நீங்கள் புரிஞ்சுருக்கீங்கன்னு எதிர்பார்க்குறான். ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, அந்த ப்ரொவிஷனோட இம்பார்ட்டன்ஸ் கேட்குறான், அந்த ப்ரொவிஷன் ஏன் இருக்கணும்னு கேட்குறான், அது இல்லைன்னா என்ன ஆகும்னு கேட்குறான். புரியுதா? இதுல செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் தான் எழுத முடியும். ஆப்சன்ஸா இருந்தா என்ன ஆகுன்றத கொஞ்சம் தான் எழுத முடியாது, நெகட்டிவ் நீங்க. அப்ப அதுக்கு முன்னாடியே நீங்க மேஜரா என்ன பண்ணிடணும்னா அது இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் எழுதிடணும். ஏன் டிமார்கேஷன் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துட்டு 1.5 பேஜுக்கு எழுதினதுக்கு அப்புறம் 1.25 பேஜ் வரைக்கும் எழுதினதுக்கு அப்புறம் மீதி இருக்க 3/4 பேஜ் 1/2 பேஜ் தான். இஃப் இட் இஸ் நாட் பிரசன்ட் தீஸ் ஆர் த நெகட்டிவ்ஸ் வில் ஹேப்பன், இப்படி போய் வீணா போயிடும் அப்படின்னு முடிச்சுட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் பேசின இம்பார்ட்டன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி நெகட்டிவ் அட்டீவ் பண்ணக்கூடாது, அதுக்காக ஒரு கன்க்ளூஷன் போட்டு எழுதணும். ஓகேவா, இந்த டிமார்கேஷன் வந்து பை ப்ராக்டிஸ்ல தான் வரும். எப்படி சார் இது எவ்வளோ எழுதுறது அது எவ்வளோ எழுதுனா கொஸ்டின் படிக்கிறப்பே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேவா, நான் ஒரு போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் காமிச்சேன்னா உங்களுக்கே தெரியும். வாட் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா முடிஞ்சு போச்சாங்க. அப்போ ஒரு 4-5 லைன் தான் எழுதணும். அது மட்டும் தான் கேட்டிருக்கானா நீங்கள் அதே 2 பேஜுக்கு எழுதலாம். வாட் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேட்டு முடிச்சுட்டான், நீங்கள் 2 பேஜுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் எழுத போறீங்க. அதில் நீங்கள் என்ன வேணா எழுதலாம். சில கொஸ்டின் அப்படி வரும், ஓப்பன் இடம் கேட்டுருவான், டிஸ்கிரைப் அபவுட் திஸ் முடிச்சிருவான். அப்போ நீங்கள் அதை பற்றி என்னெல்லாம் தெரியுமோ எழுதி வைக்கலாம், மார்க் கொடுப்பான். ஆனால் அவன் தெளிவாக கேட்டான், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேட்டான், அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ப்ரொவிஷன்ஸ், ஆரிஜின், எங்கேருந்து கடன் வாங்கினாங்க அதெல்லாம் எழுதி வச்சிங்கன்னா அதுக்கு படிச்சுட்டு ஓகேன்னு ரைட்டு போட்டு போயிட்டே இருப்பான், பக்கத்தில் மார்க் போட மாட்டான். ஏன்னா அவனுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். என்ன இருக்குன்னா 10 மார்க் கொஸ்டின் அப்படின்னா 10 மார்க் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா இன்ட்ரோடக்ஷனுக்கு 1.5 மார்க், கன்க்ளூஷனுக்கு 1.5 மார்க் கொடு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவான். அப்போ மீதி 10 மார்க் கொஸ்டின் வச்சுக்கோங்க, எவ்வளோ இருக்குது மீதி மார்க்? 7 மார்க் தான் இருக்குது. சப்போஸ் இது இஸ் 10 மார்க் கொஸ்டின் அப்படின்னா ஒய் இஸ் இட் நெசசரி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பவர் டிமார்கேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கு வந்து 5 மார்க் கொடுத்துருன்னு சொல்லிடுவோம். வாட் வுட் ஹேப்பன் இஃப் இட் இஸ் அன் ஆப்சன்ஸ் அப்படிங்கிற செகண்ட் பார்ட்டுக்கு 2 மார்க் கொடுத்துருன்னு சொல்லிடுவோம். இல்லை 4.5 2.5 இது மாறும், பட் மெஜாரிட்டி மைனாரிட்டி.
இப்போ 5, 6, 7, 9, 10 வந்துடும். ஓகேவா? 10 மார்க் வந்துருச்சா? இதில் நீங்கள் ஒரு பெஸ்ட்டாக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு அரை மார்க்கில் 1 மார்க் தருவான். அரை மார்க்கில் 1 மார்க் தருவான். ஒரு பெஸ்ட்டாக கன்க்ளூஷன் கொடுத்துட்டீங்க, நல்லா கொடுத்துருக்கீங்க படிக்கிறப்ப அப்படின்னா அதுக்கு ஒரு அரை மார்க் 1 மார்க், மொத்தமே ரெண்டுத்துக்கும் சேர்த்தே ஒரு 1.5 மார்க் தான் வரும். எது பெஸ்ட் ஆன்சருக்கு. நீங்கள் 4 பேர் தான் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த 4 பேரில் பெஸ்ட்டுக்கு இவ்வளோ தான் போடுவோம். ஃபஸ்ட்டு உங்கள் பேப்பர் திருத்தணும்னு வச்சுக்கோங்க. எடுத்தோன்னே ஒரு கன்க்ளூஷன் எழுதிட்டீங்க. தேர் ஆர் மெனி இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ஸ் ஆர் கான்ஸ்டியூஷன். அதில் முக்கியமான பொசிஷன் என்னன்னா டிமார்கேஷன் ஆஃப் பவர்ஸ். அது இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிடும், என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. அதான் இன்ட்ரோடக்ஷன். நம்ம உள்ளே என்ன பேச போகிறோங்கிறத வெளியில் சொல்லிட்டு போகணும். படம் ஃபஸ்ட் எடுத்தோனையும் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், வில்லன் இன்ட்ரோடக்ஷன் 3 பேரையும் போட்டுருவாங்க வரிசையாக. எதுக்கு அப்படின்னா அவங்க 3 பேர் வச்சு தான் படம் சொல்ல போகிறோம். அடுத்து 3 பேர் வச்சு தான் கதை நோட போகுது. அதனால இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடுறேன். அப்போ என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பவர்ஸ் அதை பற்றி பேச போகிறோன்னு எழுதிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு உள்ளே கூட்டு போகிறீங்க. அதான் இன்ட்ரோடக்ஷன். அதை பண்ணதுக்கப்புறம் உள்ள 5 மார்க் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இதுக்கு ஒரு 3/4 பேஜ் இல்லை 1.25 பேஜ் எழுதிங்க. பெஸ்ட்டாக எழுதினீங்க அப்படின்னா 2.5 மார்க் கொடுப்பாங்க பெஸ்ட்டுக்கு. 4 பேரில் ஃபஸ்ட்டு உங்கள் பேப்பர் எடுத்து எழுதுறேன், நல்லா இருக்குது, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது, 4-5 பாயிண்ட் வச்சுட்டீங்க அப்படின்னா 2.5 மார்க்ஸ். அதுக்கப்புறம் கடைசியாக சொல்கிறேன், அதான் ஒய் இட் இஸ் நெகட்டிவ், வாட் இஸ் இட்ஸ் ஆப்சன்ஸ் அப்படிங்கிறதுக்கு 2 மார்க். அதுக்கு நல்லா எழுதிட்டீங்க அப்படின்னா 1 மார்க். அது ஒரு 5 லைன் 7 லைன் எழுதிட்டீங்க, ஒரு அரை பேஜ் எழுதிட்டீங்க. கடைசியாக கன்க்ளூஷன் இங்கேயே சேர்த்து போட்டேன்ல. ஸோ மொத்தம் எவ்வளோ வந்திருக்கு? 1, 2, 3, 4, 5 வந்திருக்கா? ஸோ பெஸ்ட் ஆன்சருக்கு 5 எழுதிட்டாங்க, வாங்கிட்டாங்க. உங்கள் பேப்பரை முடிச்சுட்டேன், 5 மார்க் போட்டு வச்சுட்டேன். அப்புறமா அவர் பேப்பர் எடுப்பேன். எடுத்ததுக்கப்புறம் எக்ஸாம்பிள் ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காரு. ஒரு ரீசெண்டாக நடந்த ஜட்ஜ்மெண்ட் ஒன்று எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காரு. இந்த மாதிரி பவர் டிமார்கேஷனில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துச்சு லாஸ்ட் 3 months பேக்கு அப்படின்னு ஒன்று கோட் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதை பண்ணலை, மற்றதெல்லாம் நீங்கள் எதுனா தான் எழுதியிருக்காரு. அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதே 5 மார்க் பேப்பரை அவரோட பேப்பர் எடுத்து அவருக்கு 5 மார்க் போட்டுருவாங்க. உங்கள் பேப்பர் எடுத்து 4 மாற்றிடுவேன். ஏன்னா பெஸ்ட் ஆன்சர் உங்களோட இல்லை அவரோட. ஓகேவா? அதுக்கப்புறம் 5 ஆக மாட்டாங்க. அதுதான் சொல்ல வரேன், ஏன் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா இதை விட பெஸ்ட்டாக இன்னொருத்தர் எழுதியிருப்பார். ஸோ ஓரளவுக்கு 15,000 பேப்பர் கணக்கு. அந்த 15,000த்தில் ஒரு 5,000 பேப்பர் தான் ஒர்த்தான பேப்பர். மீதி எல்லாம் 2 லைன் 3 லைன் விட்டு முடிச்சிருவாங்க. கொஞ்சம் சுமாரான பேப்பராக போயிடும். 5,000 பேர் தான் மெயின்ஸ் எழுதுவாங்க. ஸோ அதில் ஒரு 50% கூட வச்சுங்க, 7,000 8,000 பேப்பர் தான் ஒர்த்தான பேப்பராக இருக்கும். அதில் 3,000 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை அந்த 3,000 பெஸ்ட் பேப்பர் தான். ஓகேவா? பார்க்கறதுக்கு பெரிய எக்ஸாமாக தெரியும், ஆனால் நீங்கள் போகிறப்போ சுருக்கிடுவாங்க. 15,000 பேர் தான் எக்ஸாம் எழுதுவாங்க. அதில் ஒரு 4,000 பேர் வேஸ்ட் பேப்பர் திருத்தணுமே தூக்கி தனியாக வச்சுருவாங்க. ஏன்னா காம்படிஷன் உள்ளே வரமாட்டாங்க, ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அது காம்படிஷன் உள்ளே வரவங்க 8,000 10,000 பேர் இருக்காங்கன்னா அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸ்கூலில் உட்கார வச்சு வெளியில் போக மாட்டாங்க, ஸ்கூல்லே தான் இருக்கணும் திருத்தி முடிக்கிற வரைக்கும். ஏன்னா வெளியே போனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு கேம்ப் மாதிரி போட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கலர் ஆஃப் இங்க் யூஸ் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்னென்ன பெஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்துருங்க. ஃபஸ்ட்டு ஒரு கீன்னு ஒன்று கொடுத்துருவாங்க. கீழே என்ன இருக்கும் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் இருக்கா, கன்க்ளூஷன் இருக்கா, மார்க் கொடுத்துருங்க. இதுக்கு 3 பாயிண்ட் ஒரு எக்ஸாம்பிளா மார்க் கொடுங்க, இன்னொரு எக்ஸாம்பிளா எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் மார்க் கொடுங்க. இப்படி கண்டென்ட் இல்லைன்னா மார்க் தர மாட்டாங்க. மேட்ச் பண்ணி அதான் அதுதான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த டிமார்கேஷன் பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி தெரியல, எழுத தெரியல, எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க தெரியல. ஆனால் என்ன பண்ணிட்டீங்க, ஓரளவுக்கு கதை எழுதலாம். யூபிஎஸ்சிலையும் கதை எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட், அம்பேத்கர் சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம் உங்களுக்கு எங்க டிஃபால்ட்டாக தெரியும். இந்த கொஸ்டினுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அம்பேத்கர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கான்ஸ்டியூஷன் தான் ரொம்ப முக்கியம், நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னோன்னே இட்ஸ் அ குட் இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா கான்ஸ்டியூஷனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசியிருக்கீங்க, அது நல்ல இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா அதை பற்றி தான் உள்ள பேச போறேன் அப்படின்னு சொல்றீங்க. போய் தோலை அரை மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா உள்ள கண்டென்ட் தெரியல, திருப்பி எழுதி வச்சிருக்கீங்க, 1 மார்க் கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, பவர்ஸ் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி பிரிச்சிருக்கான் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் கொடுத்து பேசியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அது இல்லவே இல்லை. பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரிச்சிருக்காங்க, நல்லா பிரிச்சிருக்கணும் அப்படின்னு கதை பேசிட்டு போறீங்கன்னா மார்க் போட மாட்டாங்க. போட்டுட்டு கன்க்ளூஷன் போவாங்க, இதனாலதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கன்க்ளூஷன்ல அதே மாதிரி ஒரு 1/2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ நீங்க இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் கதை எழுதுறது கத்துக்கிட்டீங்கனாலே ஒரு 1 மார்க் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி கதை எழுதி வாங்கலாம். இப்போ டிபிஎஸ்சிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அது ரிலேட்டடா இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி கதை எழுதணும். மெயின்ஸ்ல அதுதான், இதுதான் நெகட்டிவ் மார்க். இப்படிதான் பண்ணுவாங்க. இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 5 மார்க் எழுதிங்களா, அவருக்கு 5 மார்க் போட்டு உங்களுக்கு 4 மார்க் போட்டாங்க. 3வது அவர் பேப்பர் எடுக்கிறேன், நீங்க 2 பேரும் எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா 2 கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் போட்டு இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் ஒரு கோட் போட்டு அம்பேத்கர் சொன்னதே சொல்லி போட்டிருக்காரு, இல்ல நேரு சொன்னதே கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டிபேட்ல இருந்து ஒரு வார்த்தை எடுத்து போட்டிருக்காரு, இன்னும் என்ரிச் பண்ணியிருக்காரு ஆன்சரை. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவருக்கு 5 போட்டுருவாங்க.
அவருக்கு 5 இவருக்கு 4.5னா உங்களுக்கு ரொம்ப 4 ஆகிடும். இப்போ ரொம்ப கம்மியாகுதுங்கிறப்ப வேணும்னா எல்லாருமே நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்றப்ப தான் அவருக்கு 6 மார்க் இல்லை 5 மார்க் போகும். அது வரைக்கும் அவருக்கு 5 போகாது. புரியுதா? நீங்கள் ரொம்ப நல்லா எழுதிட்டீங்க, ஆனால் உங்களோட நல்லா எழுதியிருக்கான்றப்ப தான் சரி அவருக்கு 5.5 கொடுத்துட்டு இவருக்கு 5 கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அப்பர் லிமிட்டை புஷ் பண்ணுறது ரொம்ப பொறுமையாக தான் பண்ணுவாங்க. டக்குன்னு 7 மார்க்லாம் போட மாட்டாங்க. அதனால தான் 10 மார்க் கொஸ்டினுக்கு எது இந்த நம்பர் எப்படி நான் அரைவ் ஆகிறேன் அப்படின்னா, தெரிஞ்சுட்டு வந்தவங்க சொன்னது பை அது ஒரு கான்செப்ட். இன்னொன்று எதில் சொன்னது அப்படின்னா மார்க்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்றதை வச்சு. பாஸ்ட் இயர்ஸில் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளோ மெயின்ஸில் 50 to 60% தான், மேக்ஸிமம் 60%. அதுக்கு மேலே போகல. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? எழுதுனதுலேயும் பெஸ்ட்டுக்கு எவ்வளோ தரான்? 55%, 60% தான் தரான். அது வேணால் மாறும், 50 மார்க் 100 மார்க் மாறும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த இயரில் இருக்க காம்படிஷன். இந்த இயரில் எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னா மாறும். இப்படி தான் ஃபில்டர் பண்ணுவான். ஏன்னா இதில் என்ன, இது ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னா ஃபில்டர் பண்ண முடியாது. அவன் பாட்டு உங்களுக்கு மார்க்கை கொடுத்து தூக்கி போட்டு வச்சிட்டேன், அவருக்கு மார்க் கொடுத்து தூக்கி போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா அங்கே வந்து நிற்பீங்க, எல்லாம் ஒன்று முட்டிட்டு நிற்பீங்க. அதனால பண்ண மாட்டாங்க. அவனுக்கு பெஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கிறதுனால அப்படி பண்ணுவான். நீ என்னதான் பேப்பர் நல்லா எழுதிரு, உன்னோட 2 பாயிண்ட் அவன் நல்லா எழுதிட்டான், அப்போ அவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு இந்த கம்பேரிசனுக்காக பண்ணுவான். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறீங்களா சார்? 8000 பேப்பருமே ஒரே இடத்துல கம்பேர் பண்ணுவாங்க. ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, குரூப்பாக பிரிச்சுட்டு வெறும் அந்த ஹெட் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் பேப்பருக்கும் ஒரு ஹெட் இருப்பாங்க. அந்த ஹெட் அவங்க டீமில் மட்டும் பேசிக்கிட்டு ஒரு கன்க்ளூஷனோட வருவாங்க. சார் தீஸ் கொஸ்டின்ஸ் வேர் ரிட்டன் வெல் பை தீஸ் கேண்டிடேட்ஸ். இந்த வருஷம் இந்த டெஸ்ட்லாம் எழுதிருந்தாங்க. இந்த கொஸ்டின் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒரு வாட்டி கேட்டோம்னா மலேசியாவை பற்றி ஹிஸ்ட்ரி கேட்டான். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் நம்ம நிறைய படிப்போம், மலேசியா பற்றிலாம் படிக்க மாட்டோம். நமக்குன்னு ஃபிக்ஸடாக ஒரு சிலபஸ் இருக்குது. எல்லா கண்ட்ரிக்கும் எப்படி படிப்பீங்க? 200 கண்ட்ரி இருக்குது, எல்லா கண்ட்ரிக்கும் ஹிஸ்ட்ரி எப்படி படிக்க முடியும்? அப்பெல்லாம் படிக்க முடியாது. ஏற்கனவே இருந்த வேர்ல்டு வார் படிப்போம், ரெவல்யூஷன் ரஷ்யன் ரெவல்யூஷன் படிப்போம். அது மாதிரி முக்கியமான 20 டாபிக் இருக்குது, அது மட்டும் படிப்போம். மலேசியன் ஹிஸ்ட்ரியை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டான், மலேசியன் ரெவல்யூஷன் எப்படி நடந்துச்சு, சுதந்திரம் எப்படி வாங்க, யாருமே எழுதலை. அப்போ அந்த டிஸ்கஷனில் என்ன பேசுவாங்க, அந்த கொஸ்டின் யாருமே எழுதலை சார், 2-3 பேர் தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஓரளவுக்கு சுமாராக மேட்ச் பண்ணி வைக்கிறவனுக்கு என்ன பண்ணுவாங்க, 4 மார்க் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் போகும். எக்ஸாக்டாக ஒரு பேப்பரையும் உட்காந்து கரெக்ட் பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. தட் வில் நாட் ஹேப்பன். அது பண்ணுறது கஷ்டம். இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணுவாங்க. சார் இந்த கொஸ்டின் எல்லாருமே எக்ஸாம்பிள்ஸ் நல்லா எழுதிட்டாங்க, தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் அட்ரஸ்ட் வெல் அப்படின்னா அதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக எவாலுவேட் பண்ணுங்க. 2வது ரவுண்ட் போகிறப்ப மார்க்கு குறைங்க. எல்லாம் ரொம்ப நல்லா எழுதிருப்பான், 3 மார்க் போடு, ஏன்னா இந்த கொஸ்டின் ஈஸி கொஸ்டின். புரியுதா? ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் பண்ணி நடக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் பார்ட்ஸுக்கான வெயிட்டேஜ் கொடுக்கணும். இங்கே 2ல் இதை எந்த ஸ்டெப்பில் விழுந்தீங்கனாலும் மார்க் வராது. பார்ட்ஸை கண்டுபிடிக்கல, 2ஆக பிரிக்காமல் 1ஆ எழுதி வச்சிட்டிங்கனாலே அங்கேயே ஒரு மார்க் குறைச்சிடுவான். வெயிட்டேஜ் மாற்றி கொடுத்துட்டீங்க, கண்டென்ட் நல்லா இருக்குது, அங்கே ஒரு மார்க் குறைப்பான். புரியுதா? அப்போ அவர் வந்து பார்ட்ஸ் வெயிட்டேஜ்லாம் ஒழுங்காக கொடுத்துருக்காரு, ஆனால் கண்டென்ட் ஒரே கண்டென்ட் எழுதிருக்கீங்க, அதே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எழுதிருக்கீங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க, ஆனால் அந்த பிரித்து ஒழுங்காக காட்டல, அப்படியே மொத்தமாக எழுதி வச்சிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். இது பேஸ்ட் ஆன் வாட் அப்படின்னா, இந்த பார்ட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் வெயிட்டேஜ்லாம் டிசிஷன் மேக்கிங்காக மார்க் தருவாங்க. வெறும் கண்டென்ட்டுக்கு மட்டும் கிடையாது, டிசிஷன் மேக்கிங். இதையே நீ புரிஞ்சுக்கல, இந்த கொஸ்டின்ல என்ன கேட்க வரோன்னு நீ புரிஞ்சுக்கல, இதை ஆர்கனைஸ் பண்ண உனக்கு திறமை இல்லை, அதுக்காக நான் குறைக்கிறேன். பிலிம்ஸ்லையுமே இதை பண்ணுவாங்க. பிலிம்ஸ்ல எதுக்கு சில டைம்ல என்ன பண்ண டஃபாக கொஸ்டின் கேட்டுருவாங்க. செகண்ட் பேப்பர்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் தான். மெயின்ஸ்லேயும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் காட்டுவாங்க. மெயின்ஸில் வந்து ஒரு கொஸ்டினும் வந்து ஒரு 2000 வேர்ட்ஸ் எழுத சொல்கிறாங்க, 1000 வேர்ட்ஸ் எழுத சொல்கிறாங்க, இல்லை 100-150 வேர்ட்ஸ் எழுத சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப 3 ஹவர்ஸில் இவ்வளோ வேர்ட்ஸ் தான் ஒரு ரெகுலர் ஹியூமன் பீங் எழுத முடியும்னு கணக்கு இருக்குது பை சயின்ஸ். ஒரு 3500 வேர்ட்ஸ் 4000 வேர்ட்ஸ் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, வேணும்னே அந்த வருஷம் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு ஒரு 5000 வேர்ட்ஸ் எழுதுகிற மாதிரி ரெடி பண்ணி வைப்பாங்க. யாராலுமே எழுத முடியாது. அப்போ யாராலுமே பேப்பர் 100% கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ அந்த வருஷம் பேப்பர் திருத்துறப்பே என்ன டிசைட் பண்ணிடுவாங்க, திஸ் இஸ் அ டஃப் கொஸ்டின் பேப்பர், அதிகமாக நம்பர்ஸ் இருக்கும். அப்போ மேனேஜ்மெண்ட் நல்லா மேனேஜ் பண்ணவனுக்கே மார்க் கொடுக்கும். அப்போ அந்த எஃபெக்டிவ் டைமில் 3 வருஷம் அவன் எப்படி மேனேஜ் பண்ணி எழுதியிருக்கான், அதுக்காகவே அவனுக்கு அவார்டு கொடுக்கும். இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு. இப்போ ஒரு கொஸ்டின் இன்ட்ரோ கன்க்ளூஷன் நல்லா தெரியும், அதை அட்டெண்ட் பண்ணுமா இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு? ஸ்கிப்புங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணீங்கன்னா வெளியே வந்துடுவீங்க. சார் ஆனால் நீங்கள் அப்புறம் வந்து நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் யூஸ் பண்ணுவோம். அது ஆர்டர் படி மாற்றலாம். நீங்கள் எதுக்கு நல்லா தெரிஞ்சீங்களோ அது ஃபஸ்ட்டு எழுதலாம். என்ன கேட்டால் அது 2 பேட்டர்ன் இருக்குது. எக்ஸாம் போகிறப்ப வேணால் பேசலாம், அது இல்லை டெஸ்ட்டில் எழுதுறப்ப பேசலாம். ஒன்றும் தெரியாத கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதுறது, இல்லை தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதுறது. ஓகேவா? தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதிட்டு தெரியாத கொஸ்டின் போனீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும்.
ஏன்னா திங்க் பண்ணி கதை எழுத முடியாது. தெரியாத கொஸ்டின் ஃபஸ்ட்டு எழுதிட்டீங்கன்னா டைம் அதிகமாக ஸ்பெண்ட் ஆகிடும். ஆனால் அது கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கணும். கடைசியில் எத்தனை கொஸ்டின் இருக்குது, 10 கொஸ்டின் இருக்குது, இன்னும் 10மே தெரியுங்கிறப்ப அதை கடைசியாக வச்சுக்கிட்டு ஆனால் ஒன்றுத்துக்கும் 10 நிமிஷம் ஒதுக்கி வைக்கணும். இல்லைனா அதை சரியாமல் எழுதாம விட்டீங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ்லாம் கம்மியாக ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஸோ அது பை ப்ராக்டிஸில் பண்ணலாம். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா 15 மார்க்ஸ் 10 கேட்பான், 10 மார்க் 10 கேட்பான். ஃபஸ்ட்டு 15 மார்க்ஸே எழுதிடுவாங்க. எதுக்குன்னா ஒரு 15 மார்க் விட்டிங்கன்னா 15 மார்க் போயிடும். கடைசியாக ஒரு 10 மார்க் விட்டிங்கன்னா 10 மார்க் தான் போகும். அது ஒரு சிம்பிள் லாஜிக். அதனால் எடுத்தோனையும் செகண்ட் தான் 15 மார்க் இருக்கும் பிரிண்டட் பேப்பரில். ஃபஸ்ட்டு 10 மார்க் வரும். அதனால் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு எக்ஸாம் பண்ணுவாங்க, டக்குன்னு போட்டு 15 மார்க் 10 எழுதி வச்சுருவாங்க. ஏன்னா அதுக்கே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். அப்புறம் மிச்சம் இருக்க 1 மணி நேரத்தில் 10 மார்க்கில் என்ன அட்வான்டேஜ்னா முன்னாடி 5 பாயிண்ட் பின்னாடி 5 பாயிண்ட் டக்குன்னு கிறுக்கி வச்சாலே பேஜ் ஃபில் பண்ணிடலாம். 10 மார்க் 2 பேஜ் எழுதினா போதும். இது 3 பேஜ் எழுதணும், 2.5 பேஜ் எழுதணும். கொஞ்சம் ஸ்ட்ரக்சரோடு எழுதணும், நிறைய எழுதுற மாதிரி இருக்கும். அதனால ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட அதே எழுதிடுவாங்க. நெக்ஸ்ட் 1 ஹவரில் டக்குன்னு அதை முடிக்கிற மாதிரி பண்ணிப்பாங்க. அட்லீஸ்ட் எதாவது ஃபில் பண்ணிட்டு வா, கொஸ்டின் விட்டு வரக்கூடாது. அதில் ஒரு 2 மார்க்காக எனக்கு வரணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, 10 மார்க் 5 பாயிண்ட் டக்கு டக்குன்னு ஏற்றி வந்துடுவாங்க. அப்படிதான் பண்ண முடியும். ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். 18 17 கீழே வந்துட்டீங்க அட்டம்ப்ட்ல 20 கொஸ்டினுக்கு அப்படின்னாலே அவுட் ஆஃப் த காம்படிஷன். பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே கிளியர் பண்ணிடலாம். அந்த கிளியர் பண்ண பேப்பர் இருக்குல்ல 3000 பேப்பர், அதில் ஒரு 4000 பேர் 5000 பேர் தான் பேப்பரே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணாலே நீங்கள் உள்ள போயிடுவீங்க. எல்லாரும் ஒரு கொஸ்டின் விட்டுருவாங்க. எவன் கம்ப்ளீட் பண்ணுறானோ அவன் மட்டும் தான் உள்ள போகும். அதுக்கு தான் அந்த ப்ராக்டிஸ், அதுக்கு தான் எழுதுகிற ப்ராக்டிஸை இங்கேருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த மாதிரி 2 பார்ட்டும் கேட்பாங்க, ஒரு பார்ட்டும் கேட்பாங்க. கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாட் ஆர் திஸ் ரூல்ஸ் அண்ட் மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் அப்படி 2ஆக கேட்பாங்க. இல்லை ஒரே பார்ட்டாக கூட முடிச்சிருவாங்க. மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா 2 பேஜுக்கு நீங்கள் ஃபங்க்ஷனே எழுதலாம். 6-7 ஃபங்க்ஷன் வரிசையாக 1 நம்பர் 2 3 போட்டு எழுதலாம். அதான் சொல்கிறேன், அது டைம் இடம் வேணும்ல உங்களுக்கு. அவன் ஸ்கோப்பு ஓப்பன் எண்டடா வெறும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கேட்கறது ரொம்ப சான்ஸ் கம்மி. எப்பயுமே என்ன பண்ணுவான், ஸ்பெசிஃபிக்காக கேட்டுருவான். அதுதான் பிரச்சனையே. அவன் தெளிவாக இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்கான். வாட் வுட் ஹேப்பன் இஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் டிமார்கேஷன். அப்போ டிமார்கேஷன் இல்லைன்னா என்ன ஆகுங்கிறத மட்டும் தான் நீங்கள் எழுத முடியுமேங்க, வேற எதுவுமே எழுத முடியாது. அந்த மாதிரி மோஸ்ட்லி கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். சொசைட்டியில் என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டான். உமன்ஸுக்கு ஒர்க் பிளேஸுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பான். அப்போ நீங்கள் உமன்ஸ் வீட்டு பிரச்சனையும் பேச முடியாது, உமன்ஸ் ரோட்டில் நடக்கிற பிரச்சனையும் பேச முடியாது, ஸ்கூலில் நடக்கிற பிரச்சனையும் பேச முடியாது, குழந்தைங்க பிரச்சனை பேச முடியாது. ஒன்லி ஒர்க் பிளேஸ். அப்போ நேரோ ஆகிடும். 18-20 வயசுக்கு மேலே தான் நீங்கள் பேச முடியும், 50 வயசுக்கு மேலே பேச முடியாது. அப்போ அதுவும் ஆஃபீஸ் ஸ்பேஸ் மட்டும் தான் பேசணும். அப்போ ப்ராப்ளம்ஸ் ஆஃப் உமன் சொல்லிட்டு ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், குழந்தையிலேருந்து அதெல்லாம் எழுதுனீங்கன்னா இதெல்லாம் எங்கே ஹராஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு அடிச்சிருவான். அங்கேயே நேரோ ஆகிடும். அவன் ஸ்பெசிஃபிக்காக கேட்பான். எஸ்ஏ மாதிரி டாபிக்ஸில் தான் ஓப்பன் என்னடா கேட்பான். 10 பேஜ் எழுதணும். எஸ்ஏக்கு ஒரே ஒரு ஃபெமினிஸ்ட் மைட்டீரியல் ஸ்குவாட் மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் 7-8 பேஜ் எழுதணும். அப்போ என்ன பண்ணலாம், என்ன வேணுமோ எழுதலாம். சின்ன வயசுல நீங்கள் படித்தது கேள்விப்பட்டது எல்லாத்தையும் எழுதலாம். அதான் எஸ்ஏ. அந்த சுதந்திரத்தை அங்கே தருவான் அவன். அதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதில் இங்கிலீஷ் பார்ப்பாங்க. இது எதுலையுமே இங்கிலீஷ் பார்க்க மாட்டாங்க. ஆமாம், அவங்க கேரக்டர்லாம் அதில் தெரிஞ்சிடும். எஸ்ஏலாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்ற உங்கள் ஐடியாலஜிலாம் தெரிஞ்சிடும் அதில். ஸோ உமன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸில் எழுதுறீங்க அப்படின்னா பாதி பிரச்சனையை உமன் மேலேயே பழைய தூக்கி போட்டுருவீங்க. உமன்ஸ் இப்படி இருக்கிறது தான் உமன்ஸுக்கு பிரச்சனை அப்படின்னா அங்கேயே தெரிஞ்சிடும் நீங்கள் ஃபெமினிஸ்டா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஐடியாலஜிலாம் வெளியே தெரிஞ்சிடும். இன்னொன்று மார்க்ஸ், ஹேண்ட் ரைட்டிங், இதெல்லாம் கிராமர்லாம் அதில் கொஞ்சம் பார்ப்பாங்க. இதில் எஸ்ஏல வேற எதுக்குமே பார்க்க மாட்டாங்க. நீங்கள் இஸ்வாசஸ்லாம் அதில் படிக்க மாட்டாங்க. தாராளமாக எழுதலாம், மூவியவே எழுதலாம். வேற வழியில் 7-8 பேஜ் எழுதணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது, அது நீங்கள் உங்கள் ஸ்டோரின்னு சொல்லி எழுதிருங்க. தமிழ் மூவி அவன் பார்த்துருக்க மாட்டான். ஒரு ஈரான் மூவி எழுத போறீங்க, எத்தனை பேர் தெரியும்? பாலிவுட் மூவினா தான் எல்லாரும் தெரியும். தமிழில் மகாமுனின்னு ஒரு படம் வந்துச்சு, யாருக்கு தெரியும்? அதை வச்சு எழுதுங்க. நீங்கள் நிறைய எழுதலாம், அதை வச்சு எதிர்க்கலாம். நீங்கள் சொன்னதான் எழுதுங்கிறாங்க. அப்படிதான் பண்ணுவோம் எஸ்ஏல. அருவி படம் எழுதலாம், மகாமுனி எழுதலாம், அதெல்லாம் நிறைய. ஃபெமினிசம் ஹாட்ஸ்பாட். ஓகே, அந்த ஒரு விக்னேஷ் கார்த்திகா யூடியூப்ல இருப்பாரு. ஆமா, அது படம் பார்க்கணும்னு நினைச்சேன்னா அந்தாலஜி தானே.
ஸோ அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது, அவர் படம் எல்லாமே கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்கும். யூடியூப்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கீங்களா? யுவர் ஷேம்ஃபுல்லி சீரிஸ் பார்த்துருக்கீங்களா? அது போய் பாருங்க, நல்லா இருக்கும். 10 நிமிஷம் சீரிஸ் இருக்கும் நிறைய, யுவர் ஷேம்ஃபுல்லின்னு சொல்லிட்டு. அதில் தான் ஹிட் ஆனதே. அதுலேயும் அதே மாதிரி தான் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக வித்தியாசமாக இருக்கலாம் பேசியிருப்பாரு. இந்த மூவி நான் ஏதோ கேள்விப்பட்டேன், பார்க்கணும்னு நினச்சேன். அதெல்லாம் எழுதலாம் நீங்களே. இதை நீங்கள் இமேஜினரி கண்டிஷனாகவே போட்டு எழுதலாம். ஓப்பனிங்லே திங்க் அபவுட் அ வேர்ல்ட் வேர் men are treated as women, the role has been exchanged, now we'll see what are the conditions அப்படின்னு சொல்லி அந்த கதையை அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு முடிக்கிறப்ப அப்பதான் தெரியணும் இது அவங்கெல்லாம் பண்றப்ப அது ஆக்வர்டா தெரியுது, அதுக்காக தான் அதை வைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பண்றப்ப நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, கேர்ள்ஸுக்கு பண்றப்ப அது மேலுக்கு பண்றப்ப உங்களுக்கு அது ஆக்வர்டா தெரியுது, என்ன வித்தியாசமா இருக்கு, நடக்கக்கூடாது. அப்போ யூ கேம் டு நோ தட் சம்திங் இஸ் ராங் அப்படிங்கறத சொல்லி நீங்க முடிக்கலாம். உங்க கதைனே சொல்லி எழுதுங்க, யார் கேட்பா? ஸோ அவங்க ரைட்டிங் ஸ்கில்ஸ், உங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் தான் பார்க்க போறாங்க. லெகியாரிசம்லாம் செக் பண்ண மாட்டாங்க. லெகியாரிசம்னா என்ன? எங்கேயோ காப்பி ரைட் வாங்கி காப்பி அடிச்சு எழுதுறது, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்க எழுத போறது எல்லாமே எங்கேயோ படிச்சது தான். நீங்க சொந்தமா எழுதுறதுங்கிறது உங்களோட ஒப்பீனியன் பேஸ்டு தான். இது ரைட்டா ராங்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க சம்டைம்ஸ். அந்த மாதிரி தான் ஓனா எழுத போறீங்க. மற்றபடி எல்லாமே அதுவுமே நீங்க எங்கேயா படிச்சதை வச்சு தான் ஐடியா டெவலப் பண்ணிக்க போறீங்க. கதையெல்லாம் தாராளமாக எழுதலாம். எஸ்ஏலாம் ஓப்பனிங் அப்படிதான் பண்ணணும். ஒரு ஊர்ல அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும், வேற வழி இல்லை. ஒரு ஸ்டோரி சொல்லி ஆரம்பிச்சா மார்க் நல்லா இருக்கும். இதுல இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன்ல, 2 லைன் எழுதுறோம். ஏன்னா 2 பேஜ் தான் ஆன்சர், 2 லைன் 3 லைன் எழுதுவோம். எஸ்ஏ 7 பேஜுங்கிறப்ப 3/4 பேஜுக்கு 1 பேஜுக்கு இன்ட்ரோடக்ஷன் எழுதலாம். இன்ட்ரோடக்ஷனே கதை, ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. ஒரு குட்டி கதை சொல்லிட்டு, ஒரு ஊர்ல ராஜான்னு ஒருத்தர் இருந்தான், அவன் படிக்க போனா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பத்தி பேச போறீங்க. அவங்க அப்பா இறந்துட்டாங்க, படிக்க முடியல, ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி, ஸோ திஸ் இஸ் ஹவ் அவனுக்கு எஜுகேஷன் கிடைச்சிச்சு. இது எல்லாருக்கும் கிடைக்க போறது இல்லை, எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா அதான் இன்ட்ரோடக்ஷன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதலாம் கதை. எஸ்ஏக்கெல்லாம் அவுட் ஆஃப் புக் படம் பார்க்கறது, வேற ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் படிக்கிறது, மற்ற ரைட்டர்ஸோட ஸ்டோரிஸ் படிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரீடிங் ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொல்றது. எஸ்ஏக்கு மட்டும்தான் கிராமரு இங்கிலீஷ்லாம் பார்ப்பாங்க. மற்ற பேப்பர் எதுக்குமே இங்கிலீஷே தேவையில்லை, படிச்சு புரிஞ்சா போதும். அதுக்கு மேலே விசுவாசம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. சும்மா பாயிண்ட் போட்டு 4 மெயின் வார்த்தை மட்டும் போட்டு போங்க, கான்ஸ்டியூஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது மாதிரி கூட எழுதிட்டு போகலாம். ஆனால் புரியணும். அவர் கொஞ்சம் வயசானதாக இருப்பார், டென்ஷன் ஆகிடக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்க்க மாட்டாங்க, கண்டென்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க. அந்த வேர்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்குது, அது மட்டும் பார்ப்போம். ஆனால் எஸ்ஏல மட்டும் கண்டினியூட்டி கேட்பாங்க, நாவல் மாதிரி கேட்பாங்க. முதல்ல பேராகிராஃபும் அடுத்த பேராகிராஃபும் கண்டினியூஷன் இருக்கணும், ஒரு கதை மாதிரி போகணும். எஸ்ஏ ரைட்டிங்கில் சொல்லுவோம் ஹவு டு ரைட் எஸ்ஏன்னு சொல்லிட்டு, அதில் அதெல்லாம் கேட்பாங்க. திருத்துறதே இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தான் திருத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் அப்படி கிடையாது. ஓகேவா? இதில் இப்போதைக்கு ஆன்சர் ரைட்டிங் தான். கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்ம எஸ்ஏஸ் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு அது தனியாக 2 கிளாஸ் வைப்போம். ஹவு டு ரைட் எஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன்லேருந்து கன்க்ளூஷன் வரைக்கும் எழுதுறது தான். அது எழுதுனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இதை விட அது எவ்வளவோ ஈஸி, ஜாலின்னு சொல்லிட்டு. ஒரு எஸ்ஏ எழுதுனதுக்கப்புறம் தான் தெரியும் பேசாமல் எஸ்ஏவாகவே எல்லாத்தையும் வச்சிருக்கலாமே. ஏன்னா யூ ஹேவ் ஃப்ரீடம், என்ன வேணால் எழுதலாம். நீங்கள் இல்லை அப்படி கிடையாது, அது தெரிஞ்சால் தான் எழுத முடியும். இப்போ இந்த புக்கு படித்தோம், இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை கேட்டால் என்ன பண்ணியிருப்பீங்க? ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அப்போ நீங்கள் படிக்காத டாபிக் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, மேட்ச் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? 20 கொஸ்டின் எல்லாருக்கும் தெரியாது. யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனுக்கும் செகண்ட் மார்க் வாங்குறவனுக்கு கூட ஒரு அன்னைக்கு பேப்பர் எழுத போனால் அந்த 20 கொஸ்டின் தெரிஞ்சுலாம் எழுத முடியாது. ஏன்னா அவன் என்ன வேணா கேட்பான், எப்படி எல்லாமே தெரிஞ்சுட்டு போவீங்க? அப்போ உங்களுக்கு மேஜர் எய்ம் என்னன்னா, நீ என்ன வேணா கேளு, நான் எழுதுறேன் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு போயிடும். அதுதான் நம்ம பார்ப்போம். அதனால தான் நம்ம கான்செப்டுவலாக பேசுறது, புரிஞ்சுக்கிறதா பேசுறது. அவன் கான்ஸ்டியூஷனை வச்சு என்ன வேணா கேட்கட்டும், கான்ஸ்டியூஷன் எழுதுனவங்களை வச்சு கேட்கட்டும், கான்ஸ்டியூஷனோட இம்பார்ட்டன்ஸ் கேட்கட்டும். உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் என்னன்னு தெரியும், அதை சர்க்கிள் தெரியும், அதில் எதை வேணா பிடிச்சி எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ தெரியணும், மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சுக்கணும், வேற வழி இல்லை. மேனேஜ் பண்ணவே வார்த்தையே தெரியாமல் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகேவா? மற்றபடி அங்கே போய் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது உங்கள் தான். அதனால தான் ஃபிக்ஸட் ஆன்சர்ஸு இந்த ஸ்கூலில் படிக்கிற மாதிரி ஏற்கனவே ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிட்டு போகிறது அதெல்லாம் கிடையாது. அக்குமுலேஷன் ஆஃப் நாலேஜ் தான். படிச்சுட்டு போயெல்லாம் ஆன்சர் எழுத முடியாது, அவங்க சொந்த ஆன்சர் தான் எல்லாமே. பார்ட்ஸ் செகண்டு வெயிட்டேஜ், எதுக்கு எவ்வளோ பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு எவ்வளோ பிரிக்கணும்னு பிரிச்சிட்டிங்க. ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்து கீ டர்ம்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கீ டர்ம்ஸ். கீ டர்ம்ஸை ஐடி பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்னு ஆன்சர் ரைட்டிங்.
ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கீ டேர்ம்ஸ். அப்போ இதில் என்னென்ன கீ டேர்ம்ஸு? டிமார்கேஷன் ஆஃப் powers and responsibilities. Constitution அது ஒன்று. absence of such demarcation. ஸோ இந்த absenceங்கிறது ஒரு கீவேர்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கீவேர்டு, பவர்ஸ் ஒரு கீவேர்டு, கான்ஸ்டியூஷன் ஒரு கீவேர்டு, டிமார்கேஷன் ஒரு கீவேர்டு. அவ்வளோதான். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணியிருக்கோம், ஆன்சரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிமார்கேஷன் ஆஃப் பவர்ஸ்னால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுதான் சார் டிமார்கேஷன் ஆஃப் பவர். ஆமாம், ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணால் தான் அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை முக்கியமான கீ வேர்ட்ஸ்லாம் இது எல்லாமே ஆன்சரில் இருக்கணும். டிமார்கேஷன் ஆஃப் பவர்னா என்னென்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணி எழுதியிருக்கணும், டிமார்கேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி எழுதியிருக்கணும், கான்ஸ்டியூஷன்னா என்னென்னு எழுதியிருக்கணும் ஓரளவுக்கு. ஸோ கான்ஸ்டியூஷன் இதான் சார் இருக்கும், அதில் இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்கன்றதை எழுதியிருக்கணும். அப்புறமா ஆப்சன்ஸ் அப்படின்னா இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்றத எழுதியிருக்கணும். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு கீவேர்டை விட்டுட்டீங்கன்னா மார்க் வாங்க, அவங்க தேடுவாங்க அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணியிருக்கானான்னு தேடுவாங்க. அதுக்கப்புறமா பிரெயின் ஸ்டார்ம். என்னது பிரெயின் ஸ்டார்மிங்னா? ஸ்டார்ம்னா என்ன? ஸ்டார்ம்னா புயல், மூளையே கிளறி விடுறது, வேற ஒன்றும் இல்லை, ஒரு சுற்றி விடணும். ஸோ நீங்கள் அடுக்கி வச்சிருப்பீங்க, இப்போ படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ படித்தது எல்லாத்தையும் எங்கெங்கேயோ போய் கிடக்கும். அதில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சிக்னல் கொடுத்தோடனையும் உள்ளே ஓடுவாங்க ஆளுங்க, ஓடி போய் தேடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் டிமார்கேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சர் ஞாபகம் வரும். அதுக்கு தான் மோஸ்ட்லி உங்கள் நோட்ஸில் ஒரே நோட்ஸில் படிக்கணுங்கிறது. அந்த ஏரியா, அந்த கலரு, அதெல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரும். உங்களுக்கு எது ஞாபகம் வருதோ இல்லையோ இந்த பேஜ் ஞாபகம் வரும். இது 4வது பழைய நோட்டு ஒன்று இருந்துச்சு, கிழிஞ்சு போய் அந்த நோட்டில் 4வது பேஜில் நான் டிமார்கேஷன் ஆஃப் பவர்ஸ் பற்றி எழுதியிருந்தேன், ஒரு சார்ட் ஒன்று போட்டிருந்தேன் அப்படின்னு கண்ண முன்னா வரும். அப்போ அந்த சார்ட் அப்படியே தூக்கி அங்கே போடுற மாதிரி வரும். ஸோ இந்த பிக்சர் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி வில் ஹெல்ப். அதுக்கு தான் மோஸ்ட்லி ரிவைஸ் பண்ணுறப்போ ஒரே சோர்ஸை வச்சுட்டு திருப்பி ரிவைஸ் பண்ணணும். முதல் நாள் போகிறப்ப, எக்ஸாம் போகிறப்ப புதுசாக ஒரு புக்கை வாங்கி படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அத்தனை நாள் நீங்கள் படித்தது ஃபோட்டோவும் ஞாபகம் வராது, புதுசாக படித்தது ஃபோட்டோவும் ஞாபகம் வராது. கண்டென்ட் மட்டும் தெரியும், பிரெயின் குழம்பிடும். அங்கே படித்தான், இங்கே படித்தான், இப்போ எதை எடுத்துகிட்டு போய் காட்டுறது அவங்ககிட்டன்னு குழம்பிடும். அதுக்கு இது பெரிய சப்ஜெக்ட், நிறைய படிக்க போகிறோம், ஆர்கனைஸ் பண்ணி வைக்க கற்றுக் கொடுக்கணும். தானாகவே அதை பிரெயின் பண்ணும் கொஞ்சம் நாள் கழிச்சு. நீங்கள் நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறப்ப கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாலிட்டி படித்தா அது ஓரமாக இருக்குது. நீங்கள் எக்கனாமி படிக்கிறப்ப பாலிட்டியை போய் தொடாது, இப்போ தனியாக எக்கனாமி போய் அடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு சப்ஜெக்டாக அடுக்கி வைக்கும். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கேட்குறீங்களோ அந்த சப்ஜெக்ட் அது எடுத்து காட்டும். ஓகேவா? அதனால தான் இப்போ எக்ஸாம் எழுத போகிறவங்க நைட்டு தூங்காமல் படிச்சிருந்தாரு நீங்கள் ஜீவன்லாம். அதான் நான் சொன்னேன். அந்த மாதிரி தூங்காமல் படிச்சிங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் அடுக்கி வச்சுருப்பீங்க, போகிறதுக்கு ஆள் ரெடியாக இருப்பான், ஆனால் அவன் போய் எடுக்க மாட்டான், போகிற வழியே மைண்ட் மட்டும் வந்துடுவான். அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் எனக்கு ஆன்சரும், ஆனால் வராது. ஸோ மென்டல் ஸ்ட்ரென்த்தும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் வேணும். ஃபிசிக்கலாகவும் உடம்பு நல்லா வச்சுக்கணும், மென்டலாகவும் வச்சுக்கணும். ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான் அது. ஓகே. ஸோ இந்த பிரெயின் ஸ்டார்மிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு ஸ்ட்ரக்சர் த ஆன்சர் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும் மைண்ட்லேயே. சும்மா லைட்டாக ரஃபாக எழுதி பார்க்கலாம். பக்கத்தில் ரஃப் ஷீட் இருக்கும், அந்த ரஃப் ஷீட்டில் என்ன எழுதணும் அப்படின்னா, நான் என்ன எழுத போனேன் ஃபஸ்ட்டு, why is it necessary for a country to have clear demarcation of powers and responsibility in a constitution. அப்போ கான்ஸ்டியூஷன் தான் என்னென்னு எழுதிட்டு நான் இன்ட்ரோடக்ஷன் எழுத போகிறேன். இதெல்லாம் நீங்கள் மைண்டில் தான் பண்ணணும். எழுதுறதுங்கிறது நான் சும்மா எழுதுறேன், நீங்கள் மைண்டில் தான் பண்ணுவீங்க. இன்ட்ரோடக்ஷன் எழுதணும். ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் என்ன பண்ணுறேன், கான்ஸ்டியூஷன் இஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியா, எல்லாரோட ஹியூமன் ஆஸ்பிரேஷன் அதில் தான் இருக்குது. ஸோ அதில் இப்போ கவர்மெண்ட் எப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதில் பவர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அழகாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அதை பற்றி எழுதிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெயின் ஸ்ட்ரக்சர் ஆரம்பிக்குது. அதில் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். நான் ஃபஸ்ட்டு பேசிட்டு அதில் எப்படி செப்பரேஷன் பிரிச்சுருக்காங்க ஒரு சார்ட்டை போட போகிறாங்க. இடத்துல ஒரு சார்ட்டை போட்டு டிவிஷன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு ஆளுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏரோ மார்க் போட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஜுடிஷியரி, இங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லெஜிஸ்லேச்சர், ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எழுத போகிறேன். அதுக்கு கீழே அவங்க பவர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. பவர்ஸ் இது இருக்குது, இதை இவங்க செக் பண்ணுவாங்க, இவங்க பவர்ஸ் இது இருக்குது, இதை இவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் எழுத போகிறேன். எழுதிட்டு கடைசியாக செகண்ட் பேஜில், இது ஃபஸ்ட்டு பேஜில் எழுதிட்டேன், இன்ட்ரோடக்ஷன் ஒரு தூரம் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பவர்ஸுக்கு ஒரு டேபிள் இங்கே போட்டேன், அந்த எப்படி அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணுறாங்கன்ற ஒரு லைன் எழுதிட்டேன். செகண்ட் பேஜில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே ஒரு அரை பேஜுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் எழுத போகிறேன். அம்பேத்கர் சொன்ன கோட்டை இங்கே ஒன்று எழுதிடுவோம், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒன்று எழுதிடுவோம். சும்மா நீங்களே எழுதிட்டு போடுங்க, இப்போ இதெல்லாம் படிக்க மாட்டாங்க. நீங்கள் எதாவது இம்பார்ட்டன்ட் நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் வரும்ல, இதை ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம்.
அந்த இடத்துல போய் செக் பண்ண மாட்டாங்க நெட் வச்சு. நீங்க சொன்னீங்களே எழுதலாம், தப்பு இல்லைங்கிறேன். நீங்களே ஆத்தர் தான், அங்க போனா ஆத்தரா மாறிட வேண்டியதான். ஆமா, நீங்க சொன்னா நீங்க தான் சொன்னீங்கன்னு பேர் போட்டு எழுதாதீங்க. நீங்க அப்படியே ஆன்சராகவே எழுதுனா போதும், சொந்தமாக எழுதிருக்கான்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? கோட் போடுற அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய ஆள் ஆகல. கிளியர் பண்ணிட்டீங்க ஐஏஎஸ்னா அப்போ போட்டுக்கலாம். ஓகேவா? அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், நீங்க உங்க வேர்ட் நோட்ஸ் எழுதுற மாதிரி எழுதிட வேண்டியதான், கொட்டேஷன்லாம் போடாம யார் சொன்னான்னு சொல்லலாம். அதுதான் தீமே அதான். இதுதான் ஆன்சர்னு ஃபிக்ஸடே கிடையாது. இதுதான் ரைட் ஆன்சர்னே ஒன்று கிடையாது. பெஸ்ட் ஆன்சர் தான். எவ்வளோ நல்லா அதை புரிஞ்சிருக்கான், எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான், எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான். இவனோட பெட்டராக அவனை சொல்லியிருக்கானா? எனக்கு தேவை பெஸ்ட்டு, அவனதுக்கு ஐஏஎஸ்ஆ போகும். இதுதான் ஏ. ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் நோக்கி ஓட முடியாது, இதில் கரெக்ட் ஆன்சர் கிடையாது. பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் யூபிஎஸ்சி எக்ஸாம் அண்ட் ஆல் அதர் ரிட்டன் எக்ஸாம்ஸ், தேர் இஸ் நோ கரெக்ட் ஆன்சர். மற்ற எல்லா எக்ஸாமும் கரெக்ட் ஆன்சர் இருக்குது. 10th 12th காலேஜ் எல்லாத்துக்குமே கரெக்ட் ஆன்சர் இருக்குது. அதை எழுதுனா தான் மார்க் தருவாங்க. இங்கே நீங்கள் என்ன வேணால் எழுதலாம், பெஸ்ட்டாக இருந்தால் போதும். ஸோ செகண்ட் பேஜில் நான் இதை பற்றி எழுத போகிறேன் அப்படின்றத முடிச்சிடுவேன். முடிச்சதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன், இங்கே இன்னொரு பார்ட் இருக்குது. செகண்ட் பேஜில் கால்வாசிலே இந்த பார்ட்டை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இஃப் இட் இஸ் ஆப்சன்ட் வாட் வில் ஹேப்பன், கேஆஸ் வில் ஹேப்பன். ஏன் அப்படி நடக்கும் அப்படின்னா, ஜுடிஷியரி அன்செக்டு ஜுடிஷியரி வில் லீட் டு திஸ் அப்படின்னு எக்ஸாம்பிள் போடணும். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பண்ணாங்க, அப்புறமா அந்த கேஸ் அகேன்ஸ்டாக பண்ணாங்க அப்படின்னு எக்ஸாம்பிள். பார்லிமெண்ட் அன்செக்டு பார்லிமெண்ட் வில் நம்ம ரைட்ஸே தூக்கிடுவாங்க, லைக் ப்ராப்பர்ட்டியை தூக்குனாங்க, அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஜுடிஷியரி இன்வால்வ் ஆகி தடுத்தாங்க. அப்போ ஜுடிஷியரி இன்வால்வ் ஆகி தடுத்ததுக்கு எக்ஸாம்பிள் போடணும். எக்ஸாம்பிள் திஸ் கேஸ் ஹேப்பன். இதெல்லாம் இங்கே டிசைட் பண்ணுறீங்க, எங்கள் அப்பா மைண்டில் ஓட்டுறீங்க. ஓட்டுனதுக்கப்புறம் இங்கே எழுதிட்டீங்க. கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் கொடுத்து முடிச்சிடு அப்படின்னு இந்த ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணிடணும். ஆன்சர் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேனா வைக்கிற மாதிரி. ஓகேவா? இது பை திறமை எழுத என்ன ஆகிடும், ஸ்டார்ட் பண்ணிட்டே திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகேவா? ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டே இருப்பீங்க, போகிற வழியிலே மைண்ட் யோசிச்சுட்டு இருக்கும். அது பை ப்ராக்டிஸ்க்கு நடக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே. ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ சொன்னோம்ல, பார்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது, வெயிட்டேஜ் டிசைட் பண்ணுறது, கீ டர்ம்ஸ் பண்ணுறது, பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் அது ஸ்ட்ரக்சர் பண்ணி ஆன்சராக மாற்றுறது. பிரெயின் ஸ்டார்மிங்லேயே பார்த்து வரும். ஃபஸ்ட்டு வந்து ஐடியாஸ் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறது, அப்புறம் பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் டிசைட் பண்ணுறது. இதை சேர்த்து தான் உங்கள் ஆன்சராக வரப்போகுது. இதெல்லாம் பிரெயின் ஸ்டார்மிங் உள்ளே வரும். ஐடியாஸ் ஃபஸ்ட்டு ஐடியாலஜி என்ன, நான் இப்படி தான் எழுத போகிறேன், அப்புறம் ஸ்ட்ரக்சர், இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்ட் எழுத போகிறேன். அதில் இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த 2-3 பாயிண்ட்டை போட்டுரு, இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த எக்ஸாம்பிள் போட்டுரு அப்படின்னு பாயிண்ட் ஸ்டார்ம் வரும். பண்ணதுக்கப்புறம் கன்க்ளூஷன். இது எல்லாமே பிரெயின் ஸ்டார்மிங் நடக்கும். இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பேசின இது அத்தனைத்தையும் 5 மினிட்ஸ்லாம் கிடையாது, 1.5 to 2 மினிட்ஸில் பண்ணணும். 1.5 to 2 மினிட்ஸு ஒரு கொஸ்டினுக்கு பண்ணணும். ஏன் அப்படின்னா, மொத்தம் 20 கொஸ்டின்ஸ். இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் எழுதுறப்ப அடுத்த வருஷம் மாறலாம். இன்னைக்கு தேதிக்கு பாஸ் 5 இயர்ஸ் அப்படி தான் இருக்கும். இந்த பார்ட்டுக்கு மட்டும் எழுதுறதுக்கு உங்களுக்கு 5 to 6 மினிட்ஸ் கிடைக்கும். இப்போ மொத்தம் 20 கொஸ்டின்ஸு. அதில் வந்து 10 வந்து 10 மார்க்ஸு, 10 வந்து 15 மார்க்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணணும். கரெக்டாக இப்படி தான் பிரிச்சாகணும். 1.5 மணி நேரம் பிரிக்க முடியாது. இல்லை அதுக்கு 1.25 மணி நேரம், இதுக்கு 1.25 மணி நேரம், அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் கொஸ்டின் டஃப்னஸை வச்சு மாற்றிக்கலாம். இப்படி மாற்றினா கூட 2 ஹவர்ஸ்னால் எவ்வளோ, 120 மினிட்ஸ் தான். ஓகேவா? அதில் எத்தனை கொஸ்டின் எழுதணும்? 10 கொஸ்டின் எழுதணும். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 12 மினிட்ஸ். ஓகேவா? அதில் 60 நிமிஷம், 10 மார்க்கு. அப்போ 6 நிமிஷம் தான் வருது. 6 நிமிஷங்கிறது ரொம்ப கம்மி. 10 மார்க் எழுதுறதே கஷ்டம். அதனால் என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு 7 நிமிஷம் போடலாம், இல்லை 8 நிமிஷம் போடலாம். அப்போ நீங்கள் இங்கே ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு 10 நிமிஷம், அதுக்கு ஒரு 8 நிமிஷம். அதுதான் கணக்கு பிரிச்சா. ஓகேவா? ஸோ 15 மார்க்ஸ்க்கு 10 மினிட்ஸ், இதுக்கு வந்து ஒரு 8 மினிட்ஸ். அப்போது 10 மினிட்ஸில் 2 to 3 மினிட்ஸ் தான் பிரெயின் ஸ்டார்மிங் ஃபார் 15 மினிட்ஸ், 15 மார்க்ஸ். மீதி 7 மினிட்ஸ் to 8 மினிட்ஸ் தான் உங்களுக்கு ரைட். அந்த 7 to 8 மினிட்ஸ் ரொம்ப யோசிக்க முடியாது, அப்படியே எழுத வேண்டியதான். மோஸ்ட்லி இங்கே யோசிச்சு ப்ராசஸ் ஆகி இப்படிலாம் வராது. இங்கேருந்து தான் வரும் மெயின்ஸ் ஆன்சர். மெயின்ஸ் ஆன்சர் நீங்கள் எதாவது வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க, நல்லா இருக்கு, டைம் போயிட்டு இருக்கு, கையை எழுதிட்டு இருக்கும். இது லிட்டரலாக நடக்கும், பை எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும், தானாக நடக்கும். கொஸ்டினை பார்த்தோன்னே எழுத ஆரம்பிச்சிடும் கை. நீங்கள் எதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க, அடுத்து என்ன எழுதலாம், அந்த கொஸ்டின் எழுதலாமா அப்படின்னு சொல்லி. இது பை எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம், நடக்கும். ஓகேவா? ஓவர் த டைம் நடக்கும். ஏன்னா கையில் தான் ஆன்சர் வரும், அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. கான்க்ளூஷன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கான்க்ளூஷனே ஒரு 10 தடவை எழுதிருப்பீங்க இங்கே.
அங்கே போனதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எழுத போகிறேன் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா சொந்தமாக வச்சுலாம் எழுத மாட்டீங்க. நீங்கள் ஏற்கனவே 10 தடவை எழுதுன அந்த லைன் அப்படியே வந்துடும். இதான் 10 தடவை எழுதிருக்கேன் எனக்கே தெரியும், கையே எழுதிடும். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் மெயின்ஸ் எழுத முடியும். இட்ஸ் நாட் அபவுட் நாலேஜ். முதல் நாள் வரைக்கும் படிச்சுட்டு ஒன்றுமே எக்ஸாமே எழுதாமல் கூட ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். ஏன்னா டிக்கிங் அது, இது வேலைக்கு ஆகாது. அதனால தான் மெயின்ஸில் வந்து ஓரளவுக்கு படித்தவன் சுமாராக படித்தவங்களாம் கிளியர் பண்ண முடியாது. உட்காந்து எவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் படித்தானோ அவன் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். இந்த புக் வந்து என்சிஆர்டி நம்ம வந்து வேற ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, டிஃபரண்ட் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். அதுக்கும் இதுக்கு நான் டிஃபரன்ஸ் எதுல ஒரு யூபிஎஸ்சி மெயின்ஸ் கேண்டிடேட்டுக்கும் இந்த क्वेश्चनக்கு என்சிஆர்டி படிச்சிட்டு எழுதுற கேண்டிடேட் ஒரு ஸ்கூல் பையன் இவ்வளோலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவன் ஜஸ்ட் வாட் இஸ்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா அவனோட எய்ம் என்ன 11th புக்கில் அப்படின்னா, இப்படி ஒன்று இருக்கு, கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்கு, நீ புரிஞ்சுக்க, அவ்வளோதான். அதை பற்றி ஏதாவது எழுதி வச்சாலே போதும், மார்க் போட்டு அனுப்பிச்சுடுவாங்க. சொல்லலாம் ஒப்பீனியன் பேஸ்டே கேட்க மாட்டாங்கிறாங்க. இது வெறும் நாலேஜ் தான். அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டியா, படிச்சியா, அது கொஞ்சம் ரீப்ரொடியூஸ் பண்ணியா, அவ்வளோதான். இன்னைக்கு 11th புக்கெலாம் எப்படி திருத்துறாங்கன்னு எனக்கு தெரியல, என்ன எக்ஸ்பெக்டேஷன். முன்னாடிலாம் அப்படிதான், 10 years பேக்லாம் ஜஸ்ட் ஏதாவது எழுதி வச்சுக்கினா போதும். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் யூபிஎஸ்சி வில் செக் ஆல் திஸ். ஓகே, அது வெறும் சும்மா நாலேஜ் தெரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இதில் வந்து ஆமாம், ஸ்கூல் எஜுகேஷனா கீ பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட். அவங்க இது வேணா எனக்கு தெரியும், அவங்க ஆன்சர் ரைட்டிங் அப்போ ஆன்சர் திருத்துறப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு கீன்னு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கீன்னு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அந்த பேப்பரில் ஒரு 10 பாயிண்ட் இருக்கும். அந்த 10 பாயிண்ட் தான் மார்க் போடு, இல்லைன்னா போடாதுன்னு சொல்லி அனுப்புவாங்க. இங்கே அப்படி அனுப்ப மாட்டாங்க. கீ டேர்ம்ஸ் இருக்கும், கீ கான்செப்ட்ஸ்னு எழுதி கொடுப்பாங்க, ஒரு பிரிண்ட் போட்டு தருவாங்க. அது ரொம்ப ஜெனரிக்காக இருக்கும். அது ரிலவெண்ட்டாக என்ன இருந்தாலும் மார்க் வரும், ஃபிக்ஸட் கிடையாது. காம்படிஷன் பொறுத்து நீங்கள் எவ்வளோ நல்லா எழுதுறீங்க. அப்போ நம்ம எய்ம் என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த கொஷினை இதை விட எவனும் எழுதிருக்க முடியாது, இன்னும் எழுதிருவ நீ, எல்லாத்தையும் எழுதிட்டேன் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ப்ராப்பராக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன், கன்க்ளூஷன் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே என்ன எழுத போகிறான், மாற்றிட போகிறான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஒரு கேஸ் கோட் பண்ணிட்டேன், கரண்ட் அஃபேர்ஸ் நான் படித்ததை எழுதி வச்சுட்டேன், கான்ஃபியூஷன்னா இம்பார்ட்டன்ஸ் எழுதிட்டேன், சோலை எழுதிட்டேன், ஒரு கோட்டை எழுதிட்டேன், முடிஞ்சு போச்சு. ஒரு ப்ராவர்பும் எழுதி வச்சுட்டேன், இதுக்கு மேலே என்ன எழுத போகிறேன். அப்போ இமேஜினே பண்ணக்கூடாது. இதோட அவ்வளோ அப்படி வச்சா போயிட்டே இருக்க வேண்டியதான். சொல்கிறேன், எழுதுறது நம்ம எய்ம் என்ன அப்படின்னா, நோ ஒன் ஷுட் பீட் திஸ் ஆன்சர். இது அந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ், நான் மார்க்ஸ் போடுறத பற்றி இதில் சொன்னேன்னா, இந்த இடத்துல ப்ளஸ் வந்து இன்னொரு 1.5 மார்க் போட்டுக்கு. சப்போஸ் 4 மார்க் தான் வந்திருக்கு அப்படின்னா, கடைசியாக 1.5 மார்க் வந்து இன்னோவேஷன்ஸ் அண்டு ப்ரெசென்டிங் டெக்னிக்கு போடுவாங்க. ஒரு சார்ட்டு போடுறீங்க எக்ஸ்ட்ரா, எல்லாரும் போடல, இல்லை அது கொஸ்டினுக்குள்ள ஆன்சருக்குள்ளேயே இருக்கணும். ஆன்சருக்குள்ளேயே இது எழுதிட்டீங்களா, அழைச்சிடவா ஆன்சர் எழுதிட்டீங்களா, எழுதிட்டீங்களா? ஆன்சருக்குள்ளேயே ஒரே இப்போ டிமார்கேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு போட்டுட்டு 0.1, 0.2, 0.3 எழுதுறதுக்கும் டிமார்கேஷன் போட்டுட்டு என்ன பண்ணலாம், இந்த 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5 இப்படி எழுதிடலாம். பார்க்குறவனுக்கு படிக்கிறவனுக்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு புரிஞ்சுட்டு போயிடுவார். அப்போ அவர் வேலையை ஈஸியாக ஆக்குறீங்க. அப்போ நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஆகும். டயக்ராம், ஜாகிரபினா டயக்ராம் போடணும். ஹிமாலயாஸ் எப்படி இருக்குன்னு உட்காந்து டிஸ்கிரைப் 10 லைனில் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு படத்தை போட்டால் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ ஈஸியாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டான், அதுக்காக மார்க் கொடுப்பாங்க. ஸோ இன்னோவேஷன்ஸ், டயக்ராம்ஸ், சார்ட்ஸ் இதெல்லாம் ஃபிக்ஸடு. எப்பயுமே முதல்ல சார்ட்டை போட்டு விட்றணும். பாடி ஆரம்பிக்கிறப்பே, பாடினா ஆன்சர் பார்ட்டில் இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன். பாடியில் என்ன பண்ணு, ரொம்ப சின்னதாக தான் போடணும், இடமே இருக்காது உங்களுக்கு. A4 ஷீட்டோட சின்னதாக தான் இருக்கும். அதுலேயே என்ன பண்ணிவிடுவாங்க, இந்த மாதிரி இப்போ இது போட்டுருவாங்க. ஸோ இங்கே கொஸ்டின் பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் ஒரு லைன் எழுதுறீங்க, எழுதிட்டு இந்த இதில் ஒரு பாக்ஸ் போடணும். பாக்ஸ் போட்டு இந்தியா மேப் போட்டுருவீங்க. இவ்வளோ தான் இடமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயும் எழுதணும். அதுக்கு பக்கத்தில் இங்கே இந்த டயக்ராமுக்கு கீழே அந்த டயக்ராமோட பேர் வைக்கணும், ரிவர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பேர் எழுதணும். அப்புறம் இங்கே போடுறீங்க, இப்படியே போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டு சார்ட்டு போடலாம். இவ்வளோதான் பண்ணவே முடியும். ஆமாம், சின்னதாக தான் எழுத முடியும் கண்டென்ட் எழுதணும் அப்படின்னா. அதனால தான் மேப் போடுறதுக்குலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நம்ம ஆன்சர் ரைட்டிங் எழுதுறப்ப. அதனால் பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளேயே போடணும், அவ்வளோதான் மேப்பே. அதுக்கு மேலே மேப் போட முடியாது.
இதுக்கு மேலே எழுத முடியாது. அதெல்லாம் அதான் சொல்லிட்டேனே, தேவையே இல்லை. இந்தியான்னு தெரியணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணிடணும், சேஃபாக டவுட் வர மாதிரி இருந்தால் இந்தியான்னு போட்டு வச்சிடணும், பெஸ்ட்டு அதுதான். எப்பயுமே நேம்லெஸ் டயக்ராம் போடக்கூடாது, இதெல்லாம் ரூல்ஸ். நிறைய பேர் இதை பண்ணுவாங்க, போகிற வழியிலே எழுதிட்டே இருப்பான், ஒரு பேப்பர் தான் இருக்குது அப்படின்னப்ப அந்த ஆர்கனைசேஷனே இருக்காது, எழுதிட்டே இருப்பான். இந்த இடத்துல ஒரு மேப் போட்டிருப்பான், பார்ட்ஸ் எப்படி துணிக்கி நோக்கி இங்கே எழுதி வச்சிருப்பான், திருப்பி இங்கே போயிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் இங்கே ஒரு சார்ட் இப்படி வெளியே போகும் போட்டிருப்பான், அப்படியே போயிட்டு இருப்பான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தேர் ஷுட் பி சம் ஆர்கனைசேஷன். டயக்ராம்னாலே இது நிறைய டாப்பர்ஸே இப்படி பண்ணுவாங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாத அப்படிம்பாங்க, இது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? whenever there is a diagram there should be a box, there should be a name. ஆமா, இருக்கணும் ஓரளவுக்கு. அவங்க படிச்சு புரியறதுக்கு ஈஸியா இருக்கணும். மோஸ்ட்லி ஏஜ்டு பீப்புள் தான் பண்ணுவாங்க. நீங்க நல்லா பாயிண்ட் எழுதிருக்கீங்க, நுணுக்கி நேரத்தில் எழுதி வச்சிருக்கீங்கன்னா அவங்க போய் தேடி படிக்க மாட்டாங்க, அட போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் எழுதுனது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ யூ ஹேவ் டு மேக் ஹிஸ் ஆர் ஹர் ஜாப் ஈஸி. இந்த வச்சுக்க மார்க், இந்த இங்கே இருக்கு மேடம், இங்கே இருக்கு, இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கணும். இங்கே எழுதிருக்காங்க, அங்கே எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழகாக போட்டு வச்சிருக்கணும். மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ண முடியாது, டைம் இருக்காது. மேக்ஸிமம் 2 கலர்ஸ் தான், பிளாக் ப்ளூ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுவே கஷ்டம், பிளாக்கை வச்சுட்டு ப்ளூ எடுக்க முடியாது. ஒன் கலர்லேயே எழுதிட்டீங்க, இது மல்டிபிள் கலர்லாம் யூஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ நோ ஒன் ஹைலைட்லாம் பண்ணவே முடியாது, அண்டர்லைன் தான். எழுதுறப்ப எழுதிட்டு போட போட்டு போயிடணும், அவ்வளோதான். பிளாக் ஆர் ப்ளூ தான், ரெட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ரெட்டு கிரீன்லாம் வந்து அவங்க கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க எழுதுனாங்களா நீங்கள் எழுதுனீங்களான்னு தெரியாது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, எதை யூஸ் பண்ணக்கூடாது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரெட்டு கிரீன் யூஸ் பண்ணக்கூடாது, பிளாக் ப்ளூ யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் பர்பிள் வயலட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், ஓரளவுக்கு ஷேடிங். ப்ளூ பிளாக் தான் ப்ரிஃபரபிள். எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் உங்களை காமிச்சிக்கிறீங்க? எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு நிற்கிறாங்க காலையில், நீங்கள் மட்டும் கலர் கலராக ஜிக்னா ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா பிடி சார் நேராக பார்ப்பாரு, தனியாக தெரிவிங்க. அப்போ நீங்கள் இன் பண்ணியிருக்கீங்களா, தலை சீவி இருக்கீங்களா, ஷூ போட்டீங்களா, எல்லாத்தையும் தேவையில்லாமல் நோட் பண்ணுவாங்க. அது அன்னெசரி இல்லை, தேவையில்லை. இதுதான் ப்ளூ யூஸ் பண்ணுறது, முன்னாடி இருந்து பிளான் பண்ணது. இந்த 45 மினிட்ஸ் கிளாஸ் எடுக்கிறது, ப்ளூ கலர் வச்சது, பென்சில் எந்த ஏஜ் வரைக்கும் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து சைக்கலாஜிக்கலாக டெஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணது தான். ஏன்னா நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கிறீங்க, அதனால அந்த ஈவு இறக்கம் பரிதாபம் அதெல்லாம் பார்க்க முடியாது, அந்த சைக்காலஜிலாம் இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? அதெல்லாம் ஸ்கூல் பசங்கன்றதுனால அவங்களுக்கு பண்ணுறோம், காலேஜ் பசங்கன்றதுனால பண்ணுறோம். அதை தாண்டிட்டீங்கன்னா பண்ண முடியாது. 45 மினிட்ஸில் 40 மினிட்ஸ் தான் வந்து அட்டென்ஷன் டைம். நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த ஸ்கூல் பீரியட் வந்து 45 மினிட்ஸ் வைக்கிறது. 5 மினிட்ஸ் முன்னாடி பீரியட் பிரேக் வருது, 30 to 5 to 40 மினிட்ஸ் தான் கவனிக்க முடியும். அதிலே எதையில கதை சொல்லணும், கதை சொல்லிட்டு தான் பண்ணணும். அதுதான் டீச்சருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்கணும். நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. ப்ராப்பராக டீச்சிங் அப்படிங்கிறதுக்கு நிறைய கிரிட்டீரியா இருக்குது. சவுண்ட் இருக்கணும், ஐ கான்டாக்ட் இருக்கணும், 45 மினிட்ஸில் இடையில ஒரு ஸ்டோரி இருக்கணும். இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் ரூல். அப்போ தான் சொன்னது போய் சேரும். இதெல்லாம் இல்லாமல் போர்டில் நடத்தி போட்டு போயிட்டேன் அப்படின்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி 2 hours தொடர்ந்து பேசினாலும் வேலைக்கு ஆகாது. யூபிஎஸ்சிங்கிறனால வேறு வழி இல்லை. நான் 45 மினிட்ஸ் கிளாஸ் எடுத்தேன்னா 4 வருஷம் எடுக்கணும், 5 வருஷம் எடுக்கணும், வேலைக்கே ஆகாது. ஓகேவா? ஓகே, வேற பார்த்தாச்சா? ஆகணுங்கிறேன், நீங்கள் தான் டெவலப் பண்ணணும், கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறேன். இட் வில் ஹேப்பன், ஷுட் ஹேப்பன், அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கு தான் கதையை கொஞ்சம் ஜாலியாக வச்சுக்கிறது. ரொம்ப ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம கான்செப்டாக வச்சுட்டு, நான் இப்போ இந்த இதுலேயே வந்து ஒரு பிபிடி போட்டு அந்த என்னைக்கு ஆரம்பித்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, அந்த டேட்லாம் ஒரு பிபிடியாக போட்டு உங்களை எழுத வைக்கலாம். அதை நீங்கள் போய் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அதை நீங்கள் வீட்டிலே பண்ணலாம், அதை நான் இங்கே உட்காந்து நின்று உங்களுக்கு எழுத வைக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? அதுக்காக தான் யூபிஎஸ்சியில் அந்த மாதிரி கிளாஸஸ் தான் மாற்றிடுறது. அதில் இருக்கிறதெல்லாம் பிபிடியாக போட்டு எழுத வைக்க மாட்டேன் நான், என்றைக்குமே நான் அதை பண்ண மாட்டேன். அதை நீங்கள் போய் பண்ணணும்னு எதிர்பார்ப்பேன். ஆனால் நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆகிடும், இந்த மாடலே ஃபெயில் ஆகிடும். அப்போ நான் சொன்ன கதை மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கிற கண்டென்ட் அண்ட் நோட்ஸு ஞாபகம் இருக்காது. அதனால தான் நீங்கள் அன்றைக்கே போய் அதை படிக்கணுங்கிறேன். புரியுதா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இன்றைக்கி போய் படிச்சிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், அன்றைக்கி நடத்த அன்றைக்கி படிச்சிங்கன்னா நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். அதனால தான் அதை படிச்சிருக்குன்றது, அதுக்கு டைம் கொடுக்குறது. இப்போ கொடுக்குற டைமு 2 மாதம் கழிச்சு தரமாட்டோம்.
அவங்களுக்கு மெயின்ஸ் கிளாஸும் உங்களுக்கும் ஒன்றா நடக்க போகுது. டைம் கிடைக்காது. பெண்டிங் வச்சிங்கன்னா நடத்தி மட்டும் போயிருப்போம், நோட்டில் மட்டும் இருக்கும், இங்கே ஒன்றும் இருக்காது. அதுக்கு முன்னாடியே இந்த நோட்ஸ் மேக்கிங் இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கிங்க. நடந்ததை போய் அன்றைக்கி படிச்சிருங்க. நியூஸ் பேப்பர் ரீடிங்கை ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிக்கிங்க. அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எழுதிட்டு வந்து காட்டிங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங் ஹிஸ்ட்ரி புக்கை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நானும் விட்டோம், கடைசியில் அந்த ஃபுல் முடி கடைசியில் அவ்வளோதான். இதெல்லாம் ஸ்கூலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு யூபிஎஸ்சியில் வந்து திருப்பி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சின்ன வயசுல நம்ம பண்ணது தான் இல்லை. ஜூலை டெஸ்ட் முடிஞ்சிடும், ஆகஸ்ட் மந்த்லிலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படின்னு ஒரு நாள் ஆரம்பிப்போம், ஷெடியூல் போடுவோம், அன்னையோட விட்டுருவோம். அந்த மாதிரி இருந்தால் யூபிஎஸ்சி நடக்காது. அன்னைக்கு எடுத்து வச்சு மறுபடியும் ஆரம்பிக்கிறது. அது காலேஜ் ஸ்கூல் எக்ஸாமுக்கு ஒர்க் அவுட் ஆகும். யூபிஎஸ்சிக்கு எழுதி கொடுத்துடலாம். தேவையில்லாம போய் எக்ஸாம் எழுத வேணா, விட்டுருங்கன்னு சொல்லிடலாம். கன்சிஸ்டன்சி தான் மேட்டர். யூபிஎஸ்சி எதிர்பார்க்குற ஒரே விஷயம், நீ சுமாராக கூட படி. நீ அவ்வளோ ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டிலாம் உனக்கு வேணாம். ஆனால் ஒரு வருஷம் பண்ணு. டெய்லி 1 ஹவர் படிப்போம்னா 1 ஹவர் ஒரு வருஷம் படி. அதை பண்ண முடியுதா உன்னால? ஓகேன்றோம். பேப்பர் படிக்கிறியா? எக்ஸ்ட்ராடனரியாக படிச்சுட்டு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேணாம். நீ ஒரு வருஷம் படிக்க ட்ரை பண்ணு, தானாக நடக்கும். ஓகேவா? போன பேட்ச் அந்த ஃபுல் டெஸ்ட் எழுதுறாங்க, பாலிட்டி எல்லாமே ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. அதில் குமரேஷ் மட்டும் தான் 2 மாசமாக கிளாஸ் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் அடுத்து உங்கள் பேட்சோட ஜாயின் பண்ணிக்கிறேன், அடுத்த வருஷம் எழுதுறேன்னு. அவர் இப்போ 2 மாசமாக படித்தது நிறையா அந்த பிள்ளைங்க ஃபுல் டெஸ்ட்டில் ஆன்சர் ஆகுது. இவங்க பழைய கம்பைலேஷன் படிக்கிறாங்க. நான் வந்து டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டுக்கு எது வைக்கிறோன்னா, போன செப்டம்பர் அக்டோபர்லேருந்து டெஸ்ட் வைக்கிறோம். இந்த ஏப்ரல் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வைக்கிறோம். அதில் போன அக்டோபர் நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் நான் கேட்டு வச்சிருக்கேன். அதுக்கு அவர் இந்த 2 மாதம் படித்ததை வச்சு எழுதுறாரு. இன்டர்போலில் ரெட் கார்னர் நோட்டீஸ், கலர் கலராக நோட்டீஸ் விடுவாங்க. பில்லா படத்தில் பார்த்துருப்போம். இன்டர்போல் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் போலீஸ். அவங்க நோட்டீஸ் விடுவாங்க கலர் கலராக. அது ஒரு ஒரு நோட்டீஸ்க்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஒருத்தர் மேலே ரெட் நோட்டீஸ் விட்டாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம், ப்ளூ நோட்டீஸ் விட்டாங்கன்னா ஒரு அர்த்தம். அந்த வாட் கலர், இந்த நோட்டீஸ் வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அது அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நான் கேட்டு வச்சிருந்தேன். அவர் அக்டோபர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல, இந்த 2 மாசமாக படிச்சுட்டு இருக்காரு பேப்பர் ஒழுங்கா. அதில் வந்து அந்த ஆன்சர் எழுதிட்டார். ஸோ வென்எவர் யூ ஆர் ஸ்டார்டிங் த பேப்பர், எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ பெட்டர். நீங்கள் சீக்கிரமே ஆரம்பிக்கிறதுனால இட் வில் பி இன்னும் பெட்டர். அது அட்வான்டேஜஸ் தான். என்னைக்கு ஆரம்பிங்களோ அதுதான் ஆஸ்பிரண்ட்டோட அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ அதுதான் முன்னாடியே பேப்பர் ரீடிங் வச்சுட்டு முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் விட்டுருவேன். பேப்பர் ரீடிங் உங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் மட்டும் தான் வைப்போம். ஓகே. என்சிஆர்டியும் அதுக்கப்புறம் நான் கை வைக்க மாட்டேன். பேசிக் என்சிஆர்டி நடத்திட்டு எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு மூவ் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பிக்கப் பண்ணணும், எப்படி படிக்கணும், அதுலேருந்து எப்படி இன்டர்பிரட் பண்ணணும். கான்சன்ட்ரேஷன் ஒர்க் திருப்பிலாம் பேச மாட்டோம். அது இப்படி 2வது சார். கான்சன்ட்ரேஷன் ஒர்க்கு முடிஞ்சது தான். ரிவிஷன் வேணால் வைக்கலாம், ஃபஸ்ட்டு வந்தீங்களான்னு பேசுவேன், அவ்வளோதான். சரியா? ஸோ அந்த பேப்பர் ரீடிங், ஆன்சர் ரைட்டிங் அவ்வளோதான். ஓகே, அதை பார்த்துக்குங்க. நீங்கள் அடுத்த இப்போ கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா த்ரீ ஹவர்ஸ், மேக்ஸிமம் மார்க்ஸ் 250. வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். 20 கொஸ்டின்ஸ் பிரிண்டட் போத் இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷு. வேறு லாங்குவேஜ் இருக்காது, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான். ஹிந்தி தெரிஞ்சால் அட்வான்டேஜ். எப்பயுமே அந்த கொஸ்டின் தமிழில் படித்தா இன்னும் நல்லா புரியும். நம்ம டிமார்க்கேஷன் படிக்கணும் அப்படிங்கிறத தமிழில் படித்தா இன்னும் நமக்கு அட்வான்டேஜ் தான். அதனால் ஹிந்தி தெரிஞ்சால் அட்வான்டேஜ். ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி, நோ ஆப்ஷன்ஸ். எஸ்ஏல மட்டும்தான், எஸ்ஏல ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஆப்ஷனல் பேப்பர் 2 இருக்கும், அதில் ஆப்ஷன் கொடுப்பாங்க. 2 ஜாருக்கு மாதிரி எதாவது எடுத்திங்கன்னா. மற்றபடி ஜென்ரல் ஸ்டடீஸில் நோ ஆப்ஷன், செலக்ட் பண்ண முடியாது. எழுதணும், விட்டுட்டிங்கன்னா மார்க் கிடையாது. 20 கொஸ்டின் கொடுப்பாங்க, 20 எழுதணும். எஸ்ஏல என்ன பண்ணுவாங்க, 8 கொஸ்டின் கொடுத்துட்டு 2 எழுதினா போதும்னு சொல்லுவாங்க. 20 தான் இருக்கும், 20 எழுதணும். ஆன்சர்ஸ் மஸ்ட் பி ரிட்டன் இன் த மீடியம் ஆத்தரைஸ்ட் இன் த அட்மிஷன் சர்டிஃபிகேட். நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப தமிழ் எழுத போகிறோன்னா, இங்கிலீஷ் எழுத போகிறோன்னா சொல்லிடணும். தமிழ் எழுதுனா எழுதலாம்.
ரெண்டும் கலந்து எழுதக்கூடாது. சார் ஆன்சர் தான் தமிழ்ல ஒன்று இங்கிலீஷில் எழுதணும், இல்லை தமிழில் எழுதணும். தமிழில் எழுதுறப்ப நீ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பார்ப்பாங்க, டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா தமிழ் வார்த்தையார் தான் திருத்துவார். தூய தமிழ்னு இல்லை, நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப இங்கிலீஷில் எழுதிடக்கூடாது, தொலைபேசின்னு எழுதணும். அட்லீஸ்ட் செல்ஃபோனையாச்சும் தமிழில் எழுதி வைக்கணும். தமிழில் எழுதணும், செல்ஃபோன் தமிழில் எழுதணும். அது நீங்கள் இங்கிலீஷில் செல்ஃபோன் எழுதிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா இங்கிலீஷில் எழுதுறப்ப நம்ம தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அதனால டென்ஷன் ஆவாங்க. மற்றபடி வேறு வழியிலலாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். சைக்கிளுக்கெலாம் மிதி வண்டின்னு எழுத முடியாது. ஃபிசிக்ஸுக்கு இயற்பியல்னு தெரிஞ்சால் தான் எழுத முடியும். என்ன பண்ணலாம், இங்கிலீஷே தமிழில் எழுதி வச்சுட்டு போகலாம். ஃபிசிக்ஸ்னு தமிழில் எழுதி வைக்கணும், அப்படி வேணால் பண்ணலாம். பட் அது தமிழில் எழுதிங்கன்னா அட்வான்டேஜ். பட் அகைன் அந்த அளவுக்கு கிராமர் பார்க்க மாட்டாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்க மாட்டாங்க. எஸ்ஏக்கு தான் பார்ப்பாங்க. எஸ்ஏ தான் தமிழ் கிராமர் ஒன்று பார்ப்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அந்த அளவுக்கு தமிழ் கிராமர் பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? தமிழ் எழுதுனீங்கன்னா அட்வான்டேஜ் இருக்குது. தமிழால் தான் திருத்துவாங்க. அதனால் ஆல் இண்டியா எக்ஸாம் ஓரளவுக்கு ஒரு சின்ன பயாஸ் இருக்கலாம். நம்ம பையன் நல்லா மார்க் போடுவோம் அப்படின்னு சொல்லி. தமிழ் எனக்கு வராது எழுதுறதுக்கு அந்தளவுக்கு. சின்ன வயசுல நான் படித்து எழுதுனதெல்லாம் இங்கிலீஷு. தமிழ் எழுதணும்னா பிழை இல்லாமல் எழுதணும். ஓகேவா? எனக்கு அந்த பெரியனா சின்னனா வராது. இக்கு எதில் போடணும் போடக்கூடாதுங்கிறது தெரியாது. சின்னடி பெரியடி தெரியாது. இந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அர்த்தமே மாறிடும், எல்லாமே மாறி போயிடும். மாறிக்கு அந்த மாதிரிக்கு வேற அர்த்தம், இந்த மாதிரிக்கு வேற அர்த்தம். ரீ போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை நீ பெரிய நீ சின்ன நீ போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இங்கிலீஷில் மேனேஜ் பண்ணிடலாம், பெருசாக டிவேட் ஆகாது. தமிழில் அட்வான்டேஜ் இருக்குது. நம்மளாலும் திருத்துறதுனால ஆல் இண்டியா எக்ஸாமுங்கிறதுனால நம்ம பையன் மார்க் போடுவோன்னு போடுவாங்க. தமிழ் பேப்பர் திருத்துறப்ப நாங்களே பயஸ்டாக தான் இருப்போம். சென்னையில் அகாடமியில் திருத்துறோன்னா ஒரு 5 பேப்பர் தமிழ் பேப்பர் வரும், மீதி 100 பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் இருக்குன்னா அவன் ஒரு 100 பேப்பர் இங்கிலீஷ் பேப்பரில் பெஸ்ட்டாக எழுதியிருப்பான். அவனுக்கு கொடுக்குற மார்க்கை இவன் சுமாராக எழுதியும் வாங்கிட்டு போயிடுவான். ஏன்னா அதில் கொஞ்சம் அதில் ஒரு பயாஸ் இருக்கும். திருத்துறப்பே உங்களுக்கு தெரியும். நான் வேணா தமிழ் பேப்பரை காட்டுறப்ப ஓகே நல்லா தான் இருக்குது, மார்க் போட்டுருவோம். 2-3 பாயிண்ட் தான் எழுதியிருப்பான். அது படிக்கிறப்பே நல்லாயிருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்ப அது படிக்கிறப்பே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். இங்கிலீஷில் அந்த இது கிடைக்காது, எஃபெக்ட் கிடைக்காது. அதனால் ஒரு 4 பாயிண்ட் எழுதணுமே நல்லா ஆன்சராக தெரியும். அதில் அந்த மாதிரி ஒரு பயாஸ் இருக்குது. அதனால் தமிழில் கொஞ்சம் மார்க் ஈஸியாக வாங்கிடுறான். நாங்கள் கடைசியாக கம்பேர் பண்ணி போகிறப்ப தான் தெரியும் இவன் எழுதின பாயிண்ட்ல அவ்வளோ எழுதலை, ஆனால் அவனுக்கு ஒரு 4 மார்க் கொடுத்து வச்சிருப்போம். அதான் சொல்கிறேன்ல, பேப்பர் பை பேப்பர் கம்பேரிசன் நடக்காது. இந்த மாதிரி இருக்கும், டிஸ்கஷன் வச்சுருக்கும். அப்படி டிஸ்கஷன் பண்ணுறப்ப தமிழ் பேப்பரை திருத்தினவர் தமிழ்நாள் தான், அவர் தான் சொல்லுவார் நல்லா தான் எழுதியிருக்கான் அப்படின்ட்டு. அங்கே ஒரு காமனாக ஒரு லாங்குவேஜில் இருக்காங்கன்னா அவங்க அந்தளவுக்கு இன்டர்பிரட் பண்ணி திருப்பி திருத்த மாட்டாங்க. புரியுதா? அதனால் ஒரு சின்ன பயாஸ் இருக்கும். தமிழில் எதனா மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது யூபிஎஸ்சியில். லோக்கல் லாங்குவேஜ் எழுதினீங்கன்னா மார்க்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டாக் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இங்கிலீஷ் ஹிந்தி தான், ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி. அது படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், வேறு வழி. நியாயமான கேள்வி. தமிழில் எழுதணும்னு வரான் அவனுக்கு இங்கிலீஷ் வராது, ஆனால் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷில் கொடுக்குற, வேறு வழி. தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகே. ஸோ whenever you are coming to UPSC, you are an Indian citizen. நீங்கள் வந்து இந்தியாவுக்காக வேலை பார்க்க போகிறீங்க. அங்கே வந்து ரீஜனல் டிவைட்லாம் பேச முடியாது, மொழி போர்லாம் பேசக்கூடாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணி சிஸ்டம்குள்ளே போகிறதுக்கு தான் பார்க்கணும். அப்படி தான் யோசிக்கணுமே தவிர நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரட்சி பண்ணுறதுக்கான இடம் இது கிடையாது. புரட்சி பண்ணுற முடிவு பண்ணிங்கன்னா அரசியல் கட்சியில் போய் சேர்ந்து அங்கே போய் நீங்கள் இந்த வார்த்தையை கேளுங்க, பேசலாம். கொஸ்டின் பேப்பர் தமிழில் கொடு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். If you want to do something, you have to come here only. Okay. The answers 1 to 10 should be in 150 words, whereas answer questions 11 to 20 should be in 250 words. Any page or portion of the page left blank in the answer booklet must be clearly struck off. Question come answer booklet னு போட்டிருக்கான் பாருங்க. பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபைல் மாதிரி ஒரு புக் கொடுப்பாங்க. அந்த புக்கில் கொஸ்டின் பிரிண்ட் ஆகிருக்கும், 2 பேஜ் பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கும். அடுத்த கொஸ்டின் அங்கே பிரிண்ட் பண்ணிவிடுவான். அப்போ 2 பேஜுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, நீங்கள் எழுத முடியாது. அப்போ அந்த புக்லெட்டை அப்படியே கொடுத்துட்டு வந்துடணும். இந்த பிட்டு பேப்பர் மட்டும் டிட்டாச்சபிளாக இருக்கும், சின்ன தான் இருக்கும், இவ்வளோ கை சைஸில் தான் இருக்கும். அதை கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. கொஸ்டின் மட்டும் பிரிண்ட் பண்ணி அதை ஸ்பேஸை கொடுக்கணுன்றதுக்காக, லிமிட் பண்ணுறதுக்காக நம்பர் மட்டுமாச்சும் போட்டு வச்சுருப்பாங்க சில இதில். ஏன்னா ஆப்ஷனில் கொஸ்டின் எழுத மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் நிறைய, எது வேணால் செலக்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க. இதுலனா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க, 20 தான் 20 எழுதியாகணுங்கிறனால கொஸ்டின் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க.
அவ்வளோதான் இடம் இருக்கும். ஆனா கொஸ்டின் பேப்பர் வந்து ரவுண்ட் இது இருக்கும். அது கை சைஸில் மடிச்சு வைக்கணும்னு கொடுத்துருவாங்க புக்ஸு. அதுதான் டிட்டாச்சபிள் பார்ட். ஸோ மிச்சம் இருக்க பேஜை நீங்கள் அடிக்கணும். வாங்குறப்பே அவர் அடிக்காமல் வாங்கக்கூடாது, வாங்க மாட்டார். அந்த மாதிரி பக்கத்தில் யாராவது வாங்கினாங்கன்னா நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் ஹாலில். அதெல்லாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறோம், ஓகேவா? 20 கொஸ்டினுக்கு பேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. நீங்கள் 18 கொஸ்டின் எழுதிருக்கீங்கன்னா அந்த 2 கொஸ்டின் அடிச்சு கொடுக்கணும் பிளாங்க் ஸ்பேஸ். அந்த அல்டர்மெண்ட்லாம் அந்த பேஜில் கேன்சல் பண்ணி கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னா வாங்கிட்டு போய் அவங்க எழுதக்கூடாதுன்றதுனால. நீங்கள் பிளாங்காக கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போய் பொறுமையாக வச்சு எழுதிப்பாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கம்பல்சரியாக அதை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஸ்டாப் பண்ண சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு பேனாவை எடுத்து வைக்கிடுவாங்க. அதுக்கு மேலே பேனா வச்சுன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வரும். வாங்க மாட்டாங்க, பேப்பரை எதாவது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பேனாவை எடுத்து வச்சிரு. ஏன்னா ஒரு வாழ்க்கையும் வர வரைக்கும் நீங்கள் எழுதிட்டுலாம் இருக்க முடியாது. அகெயின் டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த சிட்டியில் எழுதுறீங்க, யார் வராங்க, இன்ஸ்பெக்ஷன் வராங்கிறத பொறுத்து மாறும். சென்னை தான், தமிழ்நாடு கூட சென்னை தான் போகணும். பாண்டிச்சேரியில் போட மாட்டாங்க. ப்ரிலிம்ஸுங்கிறது எல்லா ஊர்லேயும் நடக்கும் மேக்ஸிமம். பாண்டியிலே எழுதிக்கலாம். மெயின்ஸ்னால் சென்னை. 2 ஸ்கூல் தான் நடக்கும். இந்த ஸ்கூலில் தான் போய் போதும் போதும். மொத்தமே 15,000 பேர் தான். தமிழ்நாட்டிலேயே 300-400 பேர் தான் எழுதுவாங்க. அதுவும் கம்மியாகிட்டு வருது இப்போ. ஸோ அதனால கம்மியாக தான் இருக்கும். 300 பேருக்கு ஒரு ஸ்கூலே போதும், 2 ஸ்கூலே அதிகம். ஆமாம், தூக்கிட்டாங்க வேலை, டைரக்ட் வேலை. அதில் நான் இன்டர்வியூ போஸ்ட், இன்டர்வியூ போஸ்ட் 2 இருக்குது. நான் இன்டர்வியூக்கு தான் அந்த 8,000 போஸ்ட்லாம் போடுறாங்க. ஒரே எக்ஸாம் வேலை. இன்டர்வியூ வைக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை? ஏன் வேணாங்கிறாங்க? அது தமிழ்நாடு மாதிரி மாநிலம் தான் வேணான்னு சொல்லுவாங்க. ஏன் இன்டர்வியூ வேணாங்கிறாங்க? இன்டர்வியூக்கு வராது, வரப்ப இன்னொரு ஆக்சிடென்ட் என்னமோ மைண்ட் வருது. இப்போ வந்து அவருக்கு திரும்பி இன்டர்வியூ நடக்காது. அந்த மெயின்ஸ் அவ்வளோதான். அதெல்லாம் கிடையாது, இது டிஸ்குவாலிஃபை. இப்போ எக்ஸாம்பிள் எழுதாமல் எப்படி? ஒரு பார்ட்டு 3 பார்ட்டு 3 எழுதணும். 3ல் 1 எழுதுனா முடிஞ்சு போச்சு. சார் அப்போ இன்டர்வியூவில் வர எல்லாத்தையும் அது இந்த 1000 பேர் தான். 1/3 இன்டர்வியூவில் 3x3 கூப்பிடுவாங்க. மெயின்ஸில் 15 கூப்பிடுவாங்க. நீங்கள் எது கேட்டீங்க? இன்டர்வியூ கேட்டாங்க. சரி, ஓகே. ஸோ அதை அடிச்சுட்டு கொடுத்துடணும். கான்ஸ்டியூஷனலி கேரண்டீட் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் அ ப்ரீரெக்விசிட் ஆஃப் டெமோக்ரஸி. கமெண்ட் புரிஞ்சுச்சா? ஒரு வேலை போகலாம். ஓகே ஓகே. உள்ள பாட்டு வரப்ப நம்ம அந்த என்னென்ன அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, யூனிவர்சிட்டி அதை பத்தி எடுத்து லாஸ்ட்ல கன்க்ளூஷன்ல ஒரு டெமோக்ரஸி வச்சு முடிக்கலாம். அம்பேத்கர் அந்த நீங்க கான்ஸ்டிடியூஷன் நெட்வொர்க்ல ஒரு 3 லைன் வச்சு பேசிப்பாங்க. இதுலனா அது இதுலனா அது அப்படின்னா ஓகே. இவங்க அவங்கள செக் பண்ணுவாங்க, அவங்கள பார்ப்பாங்க. அது அவரே சொல்லியிருக்காரு. ஸோ முக்கியமான நோட் பண்ண வேண்டிய கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ப்ரைமரி வேர்டு என்ன அப்படின்னா இது கமெண்டா, டிஸ்கிரைபா. இது ஒரு 10-15 வேர்டு இருக்கு, ஓகேவா? டிஸ்கிரைப், எக்ஸ்பிளைன், டீடைல், இன் டீடைல், டிஸ்கஸ் இன் டீடைல், இது எல்லாமே எலாபரேட். இது எல்லாமே ஒரே கேட்டகரி கீழே வரும். என்ன கேட்டகரி அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே எல்லாம் போகும். ஏன்னா எக்ஸ்பிளைன், டிஸ்கிரைப், எக்ஸ்பிளைன் அ மூவி அப்படின்னா அந்த மூவியில் ஒரு சீனையும் டிஸ்கிரைப் என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்படியே சொல்லி ஒப்பிக்க வேண்டியதான். அதை பற்றி ஒப்பீனியனும் அது நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, இப்படி எடுத்துருக்கலாம்னு சொல்லக்கூடாது. இவங்க எல்லாரும் ஒரே கேட்டகரி. டிஸ்கிரைபு, எக்ஸ்பிளைனு, இன் டீடைல், எலாபரேட் எல்லாமே. இன்னொரு 2-3 கேட்டகரி இருக்காங்க. இந்த கமெண்ட்டு, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரியில் வருவாங்க. அப்படின்னா நீங்கள் கமெண்ட் அடிக்கணும். அது சரியில்லை, அதில் இது சரியில்லை, இது இப்படி பண்ணியிருக்கலாம், அதை அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்கள் பசங்கள்ட்ட நீங்கள் 2 பேர் பேசுவீங்களா படத்தை பற்றி, அந்த மாதிரி பண்ணணும். இன்னொரு 3வது கேட்டகரி இருக்குது, அனலைஸ், கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படிம்பாங்க.
அட்வான்டேஜ்லாம் இந்த பக்கம் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும், இந்த பக்கம் அட்வான்டேஜ் சொல்லணும். எதையும் அனலைசிஸ்னா அதுதான். அதில் இருக்க நல்லதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கெட்டதெல்லாம் சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும் கண்டிப்பாக. எது நல்லதா கெட்டதான்னு கேட்பாங்க. இதில் இவ்வளோ வெயிட் அதிகமாக இருக்குது, இதில் வெயிட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி இதில் இதெல்லாம் பண்ணி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கீ டேர்ம்ஸ்னு தனியாக கிளாஸில் பேசுவோம். இந்த கீ டேர்ம்ஸ் வந்து எப்படி அட்ஜஸ்ட் எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க கொஸ்டின் மார்க்கா இல்லாமல் அப்படின்னா மோஸ்ட்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். உங்களை ஒப்பீனியனாக கேட்குறப்ப அவங்க கொஸ்டின் மார்க்காக கொடுத்துருவாங்க. டு யூ திங்க் அப்படின்னு கேட்டுருவாங்க. இல்லை இஸ் கான்ஸ்டியூஷனல் கேண்டிடேட் டெமோக்ரஸி அப்படின்னு இஸ் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டுருவாங்க. அப்படி கேட்டால் தான் இருக்கா இல்லையான்னு பேசலாம். நீங்கள் என்ன சொல்லிட்டாங்க, டபுள் கோட்டு போட்டு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எக்ஸ்க்ளமேஷனுக்குலாம் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ்க்ளமேஷன்னா ஆச்சரியக்குறி, கொஸ்டின் மார்க்னா கொஸ்டின் மார்க் போடணும். ஒன்றுமே இல்லாமல் கொடுத்துருக்காங்கன்னா இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். ஐ எம் அ பாய், இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். ஐ எம் டிரைவிங், இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். அதில் ஒன்றும் டிஸ்கஷனே கிடையாது. ஐ லைக் பைக் ஆர் நாட் அப்படின்னா அது டிஸ்கஷனுக்குள்ளே போகுது. ஸோ இந்த இடத்துல அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ தேர் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் தேர் இஸ் அ கமெண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டு பார்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டு பார்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? இப்போ அந்த ரெண்டு பார்ட்டையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது கீ டேர்ம்ஸ் சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷனலி கேரண்டட் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ். அது மொத்தமாகவே ஒரே டேர்ம். ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது நீதித்துறைக்கு கொடுத்துருக்க ஃப்ரீடம். அவங்களுக்கு என்ன வேணா செய்யலாம், அவங்களுக்கு சில தனித்துவம் கொடுத்துருக்காங்க, உரிமை கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு இது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு. அதை எங்கே கேரண்டி பண்ணி கொடுத்துருக்காங்க, எது மூலமாக கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டியூஷன் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரே வார்த்தை, கான்ஸ்டியூஷனலி கேரண்டட் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ். இது ஒரு பார்ட். ஆக்சுவலாக அது எதுக்கு முக்கியங்கிறாங்க, இட் இஸ் அ ப்ரீனா என்ன, ப்ரீனா முன்னாடி, ரெக்வசைட்னா தேவைன்னு அர்த்தம். ஸோ டெமோக்ரஸின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த டெமோக்ரஸி உருவாகிறதுக்கே இது தேவை. டெமோக்ரஸின்னு ஒன்று இருக்கணும்னாலே இது இருக்கணும், இது இல்லைன்னா டெமோக்ரஸியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ப்ரீரெக்வசைட் ஃபார் டெமோக்ரஸி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் மேஜராக ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது தான் தீம். மொத்த கொஸ்டினோட தீமே இதுதான், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ மொத்தமாக நீங்கள் அதை தான் எழுத போறீங்க. அப்போ இன்ட்ரோடக்ஷனே ஜுடிஷியை பற்றி தான் பேச போறீங்க. அப்போ நீங்கள் இதில் கோட் பண்ணி கூட ஆரம்பிக்கலாம். நான் சொன்னால அப்பா அம்மா செக் பண்ணுறது, இந்த மாதிரி நாங்கள் கதையெல்லாம் சொல்லி கூட இதை ஆரம்பிக்கலாம். இடம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட், செக் பண்ணுறவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த மேஜர் பர்பஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். இஸ் டு என்ஷூர் பீப்புள், மக்களை பாதுகாக்கிறது, மக்களை ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தரதா இருந்தாலும் அதெல்லாம் விட முக்கியமான ஃபங்க்ஷன் எது அப்படின்னா தப்பு எதாவது பண்ணாங்கன்னா செக் பண்ணுறது. பவரில் இருக்கவங்க யார் செக் பண்ணாலும் செக் பண்ணணும். இப்போ பவரில் இருக்கிற யார் செக் பண்ணாலும் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ அந்த ஆர்கன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லி எதையா சொல்லி ஆரம்பிச்சுட்டு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், வாங்க உள்ள போகலாம். ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனாக இருக்கும். அதை கான்ஸ்டியூஷன்லேயே கேரண்டி பண்ணியிருக்காங்க, சும்மா வாயால சொல்லிட்டு போல அப்படிங்கிறத சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். உள்ளே போனதுக்கப்புறம் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். கான்ஸ்டியூஷனில் இந்த ஆர்டிக்கலில் இந்த மாதிரி அவங்க அப்பாயின்மெண்ட்ஸு தனி, அவங்களுக்கான பவர் தனி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கான சம்பளம் அதெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது, கஷ்டம். சம்பளம் மாற்றினா கஷ்டம். ஏன்னா சம்பளத்தை ஈஸியாக மாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. இப்போ பிஎம் நினச்சா அவங்க சம்பளத்தை மாற்றலாம். 1 லட்சம் வாங்கிட்டு இருக்காரு, நாலுலேருந்து உங்களுக்கு 20,000 தான் சம்பளம்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன பண்ணுவார் இவர், பிஎம்க்கு ஃபேவராக தான் பண்ணுவார். ஆளுங்கட்சி கேஸ் வருதுன்னா ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றி கொடுப்பாரு. அப்போ அவங்க சம்பளம் முதற்கொண்டு அவங்க பென்ஷன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் எழுதணும். அதெல்லாம் நம்ம கான்ஸ்டியூஷனில் படிப்போம், பாலிட்டியில் படிப்போம் அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம். அது எல்லாத்தையும் எழுதிட்டு இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட், ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷன்லேயே அப்படின்ட்டு அந்த டீட்டெயில்டாக சொல்கிறீங்க. சொன்னதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், இது தேவையா இல்லையா? ஆமாம் சார் ரொம்ப தேவை, ஏன்னா இவங்களே தேவைன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் மோஸ்ட்லி இது தேவைன்னு தான் பேசணும், தேவையில்லைன்னு பேசக்கூடாது. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அகென்ஸ்டாக போகக்கூடாது. கொஸ்டின் மார்க் கொடுத்தாதான் நீங்கள் ரெண்டு பக்கம் போகலாம். இதில் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து உங்களை மேக்ஸிமம் ஒப்பீனியனா மாதிரி கேட்கல, இதுதான் இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படி சொல்லுங்கிறாங்க. ஸோ படம் வேணுமா வேணாமான்னு கேட்கல, படம் வேணும், உன்னோட ஒப்பீனியன் என்ன நினைக்கிற. அப்போ மோஸ்ட்லி நீங்கள் வேணும் தான் சொல்லி ஆகணும். ஆமாம் சார் வேணும் தான், ஆனால் அதில் இந்த ஹோட்டல்லாம் இருக்கு அடைக்கணும் அப்படின்னு தான் பேசணும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அகேன்ஸ்டாக போக முடியாது. அவங்க அதான் இதே மாற்றி ஒரு இஸ் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் நோ சார் தேவையில்லை அப்படின்னு பேசலாம்.
இப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு கண்ட்ரில வந்து ஒருத்தர் வந்து பிஎம் அவர் வந்து மிலிட்டரியில இருந்தாரு, அவர் வந்து பிஎம் ஆகிறாரு. அந்த கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன் வந்து இது ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் அதெல்லாம் பேசல, அது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அவர் என்ன பண்ணாருன்னா வந்துட்டு பிஎம்க்கு தான் அல்டிமேட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டிக்டேட்டர்ஷிப்பா மாட்டாரு. இந்த இன்சிடென்ட் நான் போட்டோம் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி ஒன்று கோட் பண்ணீங்க, நாடை சொல்லி பண்ணீங்க அப்படின்னா இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். அப்போ ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க. ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும் சார், அப்போ நீங்கள் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொடுங்க. அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, தம்பி நீ பிஎம் ஆனதே செல்லாது, வீட்டுக்கு போ, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் கோட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு பாடியில் எதை பண்ண போகிறீங்க. பண்ணதுக்கப்புறம் யூ கேன் கோ இன் டு கன்க்ளூஷன். இதில் என்னென்ன பண்ணிருக்கணும்னா டெமோக்ரஸினா என்னென்னு பேசியிருக்கணும். அங்கே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி பேசுகிறப்பே மக்கள் நினச்சது நடக்கணும், மக்களுக்கு சொல்கிறது நடக்கணும் அப்படின்னா தேர் ஷுட் பி செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஆஃப் பவர்ஸ். அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வில் பி டிவைடட் அமங் த இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதில் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதில் ஆர்ட் அண்ட் சோல் முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஜுடிஷியரியை புகழ்ந்து பேசிட்டு அவங்க இண்டிபெண்டன்ஸ் ஏன் முக்கியம், அவங்க இல்லைன்னா என்ன ஆவாங்கன்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்கணும். அவங்க எங்கெல்லாம் இந்த மாதிரி தலையிட்டு இருக்காங்கன்னு இந்தியாவில் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு லா போட்டாங்க சார், அந்த லா வந்து அகைன்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போச்சு, கவர்மெண்ட் ஜுடிஷியரி என்ன பண்ணிட்டாங்க, நலிஃபை பண்ணிட்டாங்க, இந்த லாஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஜுடிஷியரியோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அந்த இடத்துல நீங்க ஜுடிஷியரி இல்லைன்னா அந்த லா மூலமா டெமோக்ரஸி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். அதான் எதுவுமே மென்ஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி எழுதலாமா வந்து பர்ஃபெக்டா அந்த என்ன கண்ட்ரி யாருன்னு சொல்லி தெரிஞ்சா எழுதுங்க, தெரியலன்னா இந்த மாதிரி நடந்துச்சுன்னு ஒரு கிரேட் போட்டு என்ன பண்றது, இட் ஹேப்பன்ட் இன் கண்ட்ரி அப்படின்னு போட்டு எழுதுங்க. தெரியாம ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க. அது லிபியான்னு தெரியல அப்படின்னா கொடுக்காதீங்க. அது என்ன கண்ட்ரின்னு தெரியல, சூடான்னு தெரியலன்னா கொடுக்காதீங்க. ஓகேவா? கொடுக்காம கதையை மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. அந்த மாதிரி பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கமெண்ட் அப்படிங்கிறப்ப நீங்கள் அது பற்றி கமெண்ட் அடிக்கணும். ஆமாம் சார், ஜுடிஷியரி இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ், சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ், அனலைஸ்க்கு கமெண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ்லாம் எழுதுறதுலாம் வரும், போக புரிஞ்சுக்கலாம். இந்த கமெண்ட்டு எக்ஸ்பிளைன் மாற்றி பண்ணிட்டீங்கன்னா மார்க் வராது. டீட்டெயிலாக ஆன்சர் எழுதிருக்கீங்க, ஃபுல்லாகவே ரெலவெண்ட்டாக தான் எழுதிருக்கீங்க. படம் விஜய் படம் பற்றி தான் எழுதிருக்கீங்க, விஜய் படம் கேட்டிருக்காங்க, விஜய் படம் தான் எழுதிருக்கீங்க. ஆனால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அவன் கமெண்ட் கேட்டிருக்கான், ஒரு மார்க் கூட தர மாட்டாங்க. பேருக்கு இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் எழுதியிருக்கான், கஷ்டப்பட்டு எழுதியிருக்கான்ட்டு. இவன் கஷ்டப்பட்டு இங்கு செலவு பண்ணியிருக்கான்னு கூட மதிக்க மாட்டாங்க, டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கான்னு கூட மதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் காலேஜில் தான் பண்ணுவாங்க, ஒரு மார்க் கூட போடாமல் போவாங்க. ஆனால் நல்ல கண்டென்ட்டு அந்த படத்தை பற்றி தான் எழுதியிருப்பீங்க. அப்போ என்ன அங்கே போயிடுவாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே எலிமினேட் பண்ணி விடுவாங்க அந்த கொஸ்டினை. இவன் கொஸ்டினே புரிஞ்சிக்கல, அங்கேயே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் கொஸ்டினே படிக்க போகணும், நீ என்ன எழுதியிருக்கன்றது. நீ கொஸ்டினே புரிஞ்சிக்கல, அப்போ நீ தான் எழுதியிருக்க போற. உன்னை எக்ஸ்பிளைனே பண்ண சொல்லலை, நீ ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க? எக்ஸாமின்னா பேர்லேயே இருக்குல்ல, டாக்டர் பண்ணுறது. டாக்டர் என்ன பண்ணுவார், எக்ஸாமினேஷன் பண்ணுவார். எக்ஸாமினேஷன்னா ஓப்பன் பண்ணி எல்லா பார்ட்டும் ஒழுங்காக வேலை செய்தா, இந்த பார்ட்டில் என்ன பிரச்சனை, இந்த பார்ட்டில் என்ன, ஒரு பார்ட்டாக எடுத்து பிரித்து ஒரு பார்ட்டியை அனலைஸ் பண்ணி அதில் ரைட்டாக ராங்காக இருக்கிறத சொல்லணும். அதில் என்ன பிரச்சனைன்னு ஐடென்டிஃபை எக்ஸாமின் பண்ணணும். ஆல்மோஸ்ட் கிரிட்டிக்கலி அனலைஸ் மாதிரி தான், கொஞ்சம் மாறும், லைட்டாக மாறும். ரீசன்லாம் ஜஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டு எது நல்லதுன்னு சொல்லி முடிச்சிடலாம். இது நான் அதில் இருக்க காம்பனன்ட்ஸ் எடுத்து பேசணும். ஆமாம், முக்கியமான கீவேர்டு அதுதான். ஃபஸ்ட்டு அந்த கீவேர்டு தான் பார்க்கணும் அவங்க எக்ஸ்பிளைன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் யோசிக்கவே முடியும். நீ அதுக்கு தகுந்தாப்புல தான் யோசிக்கணும், ரைட்டுன்னு சொல்லலாமா ராங்னு சொல்லலாமா. இல்லை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னா அதை யோசிக்கவே வேணாம்ல, அப்படியே எழுதி போயிடலாம். பாயிண்ட் 1, பாயிண்ட் 2 ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இப்போ வந்து வாட் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் தட் எக்ஸ்பிளைன்ஸ் இல்லை கிவ்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரின்னு கேட்குறாங்க. வெறும் வாட்டு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த வாட்டு தான் கீவேர்டு. வாட்னா என்னன்னு சொன்னால் போதும், அதுக்கு மேலே ஒன்று கேட்கல. அப்போ என்ன பண்ணணும், சார் இந்த ப்ரொவிஷனில் இருக்குது, இந்த ப்ரொவிஷனில் இருக்குது, இந்த ப்ரொவிஷனில் இருக்குது, பாய் அடுத்த ஆன்சர் போய்ட்டு முடிஞ்சிருச்சு வேலை. அங்கே உங்களுக்கு மைண்டை ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அந்த இடத்துல போய் கமெண்ட் பண்ணிங்கன்னா மாற்ற தர மாட்டாங்க. ஓரளவுக்கு கடைசியில் முடிக்கிற அளவுக்கு பேசலாம், சார் இந்த அளவுக்கு முக்கியம், இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிக்கலாம். ஃபுல்லாகவே கமெண்ட் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி கமெண்ட்டுங்கிற இடத்துல டீட்டெயில் எல்லா ப்ரொவிஷனை மட்டும் உட்காந்து எழுதிட்டு இருக்கக்கூடாது. 1.5 பேஜுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸில் அவங்க சேலரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரொவிஷனில் அவங்க அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, இப்படின்னு போயிட்டே இருந்தீங்கன்னா 4 பேஜுக்கு மேலே போனால் ஸ்டாப் பண்ணிடுவான். கண்டென்ட் இங்கேயே முடிஞ்சிருச்சு, நீ கமெண்ட் ஆரம்பின்ட்டு. அதனால் அந்த கமெண்ட்டும் முக்கியம்.
ஓகேவா? கொஸ்டின் ஆன்சர் பேசுனதுனால ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கொஸ்டின் பார்த்தாச்சு. சின்ஸ் பாலிட்டி பேசுனதுனால GS2 எடுத்து வச்சு பேசிட்டேன். ஓகேவா? சரி, இப்போ நீங்க வந்து எல்லாத்தையுமே சொன்னீங்க. GS2 ல மட்டுமா எல்லா GS1 to 3 எல்லாத்தையுமே காமன். எஸ் எத்திக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும், அப்ரோச் மாறும். GS1 to 3 காமன். ஆப்ஷனலுக்கு இதே தான். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மாறும். ஓகேவா? ஆனால் ஆன்சர் ரைட்டிங் அண்ட் கொஸ்டின் இன்டர்பிரிட்டேஷன் காமன், இதுதான். பாருங்க, ஃபர்ஸ்டே போட்டான் பாருங்க, ஹூ ஆர் தான் கேட்டிருக்கான். அவன் என்ன பண்ணணும்? வெறும் லிஸ்ட் போட்டால் போதும். சார் ஹேண்டிகேப்டு, பிலோ பாவர்ட்டி லைனு, லிஸ்ட் மட்டும் போட்டு போயிடு நீ. அதுக்கு மேலே ஒன்றுமே கேட்கலாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஆன்சர் என்ன இருக்கணும்? ஃப்ரீ லீகல் எய்ட்னா என்னன்னு எழுதிட்டு, இம்பார்ட்டன்ஸ் எழுதிட்டு, ஒரு 2 லைன் இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டீங்க. சார் எவ்வளோ முக்கியம் தெரியுமா அது அப்படின்னு சொல்லிட்டு, தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ கேன் என்டைட்டில் ஃப்ரீ லீகல் எய்ட். 1 2 3 4 5 முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அது ஒரு 2 மார்க். அதுக்கு மேலே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினுக்கு அவன் எவ்வளோ தருவான்? 1 மார்க் தான் தருவான். நீங்கள் 4 பேஜ் எழுதி வச்சிங்கனாலும் அவன் எவ்வளோ தருவான்? நல்லா எழுதியிருக்கான், 1 மார்க் அப்படின்ட்டு போயிடுவான். அதே 2 லைன் எழுதியிருந்தாலும் அந்த 2 லைன்ல 4 பேர் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா 1 மார்க் கொடுத்துட்டு போயிடுவான். ஆமா, நீங்க மீதி எழுதுறதுக்கு இடமும் இல்லை, அப்ப அதுக்கு மார்க் இல்லை. அவன் என்ன பண்ணுவான்? ஃபுல் மார்க் 1 மார்க் கொடுத்துட்டு போயிடுவான். நல்லா எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். செகண்ட், அசஸ் த ரோல் ஆஃப் நேஷனல் லீகல் நால்சா அப்படின்னு ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க. அவங்க ரோலை அசஸ் பண்ண சொல்றாங்க. அசஸ்னா வெயிட்டேஜ் போடுங்க, கையில தூக்கி நிறுத்தி ஓரளவுக்கு பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அப்ப இதெல்லாம் அவங்க ஓட்டையா இருக்கு, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபண்டிங் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஏரியாவை எக்ஸ்பெண்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் 4-5 ஆஃபீஸ் போடணும், இன்னும் போய் ரீச் பண்ணணும், அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் வைக்கணும் அப்படின்னு அவங்க வெயிட்டேஜை போட்டு அனலைசிஸ்க்கு ஒரு ஸ்டெப்பு கீழே. அசஸ்னா அவங்க வெயிட்டை சொல்றது, ஒழுங்கா இருக்கானா தரம் பார்த்து சொல்றது. அனலைசிஸ்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்றது. நீ காலிலேருந்து என்ன பண்ற, எப்பெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ற, எப்படிலாம் படிக்கிற, எப்படிலாம் பாசிட்டிவ் இருக்கு, அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பேசுறது. அசஸ்ங்கிறது மொத்தமாக வெயிட் போடுறது. இந்த பையன் என்னதான் அவன் அப்படின்னு மொத்தமாக பேசுறது. ஓரளவுக்கு ஜெர்னலிஸ்டிக்காக வரும். கிரிட்டிக்கலி அனலைஸ்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே ஃப்ரீ லீகல் எய்ட் இந்தியா. ஸோ ஃப்ரீ லீகல் எய்ட் இந்தியா எந்த மாதிரி இருக்குது, எந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும் கொஞ்சம். அதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். GS2ல இந்த மாதிரி நிறையா ஆக்ட், கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்லாம் தெரிஞ்சிருக்கணும். 1க்கும் 3க்கும் அது தேவையில்லை, கொஞ்சம் கதை மாதிரியே போகும். இதில் மட்டும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது. ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் தெரியணும், கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் தெரியணும், அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆக்ட் தெரியணும். அது தெரிஞ்சால் தான் எழுத முடியும். அதனால தான் எப்பயுமே GS2 கொஞ்சம் கஷ்டம்பாங்க. பட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷன் எடுக்கிறாங்க, இல்லை பாலிட்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். GS1 2வும் காலைல மதியானம் எழுதுவீங்க. முன்னாடி சொன்ன வாரம் ஃபுல்லாக எழுதிட்டு இருந்தோம். திங்கக்கிழமை ஆரம்பிச்சா வெள்ளிக்கிழமை வரைக்கும் எழுதுவீங்க. காலைல மதியானம் 2 நாளைக்கு அப்புறம் நீங்களே சொல்லிவிடுவீங்க, அம்மா எழுதிக்கூடாத நாளைக்கு எக்ஸாம் வேணாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கையெல்லாம் நீங்கள் போய் படுத்தாலும் கை மட்டும் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும், இந்த ஜாயின்ஸ்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணுறாங்க, வெள்ளி சனி ஞாயிறு 5 நாள் லீவு, அடுத்த சனி ஞாயிறு அப்படி தான் எக்ஸாம் வரும். ஸோ வெள்ளிக்கிழமை ஒரு பேப்பர் எழுதுவீங்க, சனிக்கிழமை காலைல மதியானம், சண்டே காலைல மதியானம் எழுதுவீங்க. அப்புறமா அகைன் சாட்டர்டே சண்டே காலைல மதியானம் 9 பேப்பர் முடிஞ்சு போயிடும். இடையில 5 நாள் பிரேக் வரும். ஆமாம், கன்யூஸாக தான் எழுதுவீங்க. ஃபஸ்ட்டு எஸ்ஏ எழுதுவீங்க, GS1 2 3 4 எழுதுவீங்க, அப்புறமா ஆப்ஷனல் 1 2 எழுதுவீங்க, கடைசியாக தமிழ் இங்கிலீஷ் எழுதுவீங்க. அது தமிழ் இங்கிலீஷ் மட்டும் மாற்றுவீங்க. ஆமாம், காலைல மதியானம், சாட்டர்டே சண்டே மட்டும், ஃபஸ்ட் நாள் மட்டும் ஒரு எக்ஸாம் இருக்கும், காலைல மட்டும் எழுதி வீட்டுக்கு போயிடலாம். அதனால தான் சொன்னேன், நீ யோசிச்சிங்க எழுதுறதுக்குலாம் வேலைக்கே கிடையாது. காலைல போய் உட்காந்திங்கன்னா மிஷின் மாதிரி அது பாட்டுக்கு ஓடும், திரும்பி வெளியே வந்துட வேண்டியதான். ஆன்சர் எதுவுமே ஸ்பான்டேனியஸ் தான், எதுவுமே ரொம்ப திங்க் பண்ணி எழுதுற மாதிரி இருக்காது. இட் இஸ் பாசிபிள், பை ப்ராக்டிஸ் இட் இஸ் பாசிபிள். அது பண்ணி தானே போயிட்டு இருக்காங்க. இட் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி. ஓகேவா? கம்பேர்டு டு ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் தான் ஈஸி, இதுதான் உண்மை. ஓரளவுக்கு படித்த, ஓரளவுக்கு ஐபிஎஸ் ஆஸ்பெண்ட் ஆகிட்டிங்கன்னா யூ வில் கெட் டு நோ தட். ஓகேவா? இதில் கொஞ்சம் எழுதுறது கஷ்டம், ஆனால் கிளியர் பண்ணுறது ஈஸினா இதான் ஈஸி. ஏன்னா உங்கள் கையில் இருக்கும், நீங்கள் நினச்சா கிளியர் பண்ணலாம். ஃபிலிம்ஸ் அப்படி கிடையாது, நீங்கள் என்ன வேணால் படிச்சுட்டு போ. நீங்கள் படிக்காத 100 டாப்பிக்கை கேட்டான் என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சு போச்சா? நீங்கள் உலகத்தையே படிச்சுட்டு போயிட்டீங்க. நீங்கள் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கேள்விப்படாது பார்க்காத ஒரு 4 வார்த்தை 5 வார்த்தையை போட்டு ஒரு 30 கொஸ்டின் எடுத்து வச்சுட்டான். முடிஞ்சு போச்சா? கொஞ்சம் தான் படிச்சுட்டு போயிருக்கீங்க.
உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கேட்டு வச்சுட்டான், ஃபிலிம்ஸ் கிளியர். சார் அங்கேயே ஸோ ஃபிலிம்ஸுங்கிறது அவங்க கையில் இருக்கும் கொஞ்சம். அடுத்த attempt தான். எது அந்த prelims அந்த questions தான் கேட்கறாங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அடுத்த attempt தான், ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். பார் ஜாயகன்றோம், இன்டர்வியூ போய் ஃபெயில் ஆனாலும் கதவை சாத்தி வெளியே அனுப்பிச்சிடுவான், போய் ஃபிலிம்ஸ் எழுது. போன வருஷம் இன்டர்வியூ வரைக்கும் வந்திருக்கான், இந்த வருஷம் கொஞ்சம் டேரெக்டாக மெயின்ஸ் எழுதுவோம் அப்படின்லாம் விட மாட்டான். சார் இன்டர்வியூ நாளைக்கு 8 வரலாம், ஒரு கஷ்டமா இருக்கும். prelims-னா மறுபடியும் ஒரு வருஷம் ஃப்ரீயா இருக்கும். நல்லா படிக்கலாம். இன்டர்வியூனா வந்து அவங்க ரிலாக்ஸா இருப்பாங்க, அதெல்லாம் மறந்துருப்பாங்க. ஆமாம், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸ் அதுதான். ஏன்னா இன்டர்வியூவோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா ஃபிலிம்ஸ் எக்ஸாமுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வரும். அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, இந்த வாட்டி சர்வீஸ் வாங்கிடலாம், திருப்பி ஃபிலிம்ஸ் எழுதலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. மறுபடியும் ஃபிலிம்ஸ் எழுதுன்னு அனுப்பிச்சிடுவான் அவன். அந்த 1 மாதத்தில் அவங்க சைக்கலாஜிக்கலாக ரெடி ஆகிறதுக்கே லேட் ஆகிடும். அதனால தான் இன்டர்வியூ போயிட்டு வந்து விழுந்து அவங்க அடுத்த வாட்டி ஃபிலிம்ஸ் விட்ருவாங்க அதிகமாக. சில பேர் மட்டும்தான் அந்த இன்டர்வியூ கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ஃபிலிம்ஸ் படிக்கணும்னு படிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் அதை விட்டுட்டு ஃபிலிம் இந்த வாட்டி போயிடணும் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அந்த 1 மாதத்தில் ரெக்கவர் ஆகி வர முடியாது. திருப்பி ஃபிலிம் செட்டப் மைண்டை மாற்றணும். ஃபுல்லாக அனாலிசிஸ் பேஸில் பேசலாம்னு ரெடியாக இருப்பீங்க, மறுபடியும் ஃபிலிம்ஸுக்கு வரணும் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வராது. அதான் சேர்த்து படிச்சிடணும். ஃபிலிம் இன்டர்வியூ படிக்கிறப்பே ஃபிலிம்ஸ் சேர்த்து படிச்சிடணும். எப்பயுமே அவராக இருக்கும். ஒரு 2 இயர்ஸ் இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 2 இயர்ஸ் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அங்கே எங்கேயும் ஓட்ட விழுந்துடக்கூடாது, பிரேக் விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த ஃபிலிம்ஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த ஃபிலிம்ஸுக்கும் சேர்த்து தான் ரெடி ஆகும். அதுதான் ப்ராசஸ். 2 அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் படிக்க ஆரம்பிக்கணும். எதுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்கிறது அப்படின்னா, whoever can sustain they should only sustain. அதனால தான் ஏன்னா இதெல்லாம் முத நாளே சொல்லியிருந்தீங்கன்னா நான் போயிருந்துருப்பேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்கிறனால தான் மாதத்துலேயே இதெல்லாம் பேசிடுறது. அதுக்கப்புறம் போக போக அந்த ஈஸியானது ஜாலியானதெல்லாம் சொல்லுவோம். ஓகேவா? அகைன் திஸ் இஸ் த ப்ராசஸ் தான். நேற்று அந்த கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் மீட் வச்சுருந்தாங்க. ஹெல்த் ஸ்டேஷன் செக்மெண்ட் கிளியர் பண்ணவங்கலாம் கூப்பிட்டு வச்சு பேசி சாப்பாடு போடுவாங்க. இந்த வருஷம் போன வருஷம் ரிசல்ட்டு போன மாதம் வந்துச்சு. அதில் ஒரு 40-50 பேர்கிட்ட கிளியர் பண்ணாங்க. அவங்க வந்து பேசினாங்க. அதில் பேசினப்போ ஷார்ட்ஸ் மட்டும் வேகமாக ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தேன். அதில் சொன்னார் அதுதான், நான் வந்து தோனியை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னாரு. 356 ஒரு ரேங்க் ஒருத்தர். என்னென்னா ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ரிசல்ட்டை எய்ம் பண்ணாத. தோனி எப்பவுமே சொல்லுவாப்புல, எப்படி இவ்வளோ ப்ரெஷரான சுச்சுவேஷனில் ஒரு பாலுக்கு 6 அடிக்கணும், எப்படி அந்த ப்ரெஷரான சுச்சுவேஷனில் கூலாக அடிக்கிறீங்க, எப்படி காமாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா, வின் பண்ணணும். நாளைக்கு நான் வின் பண்ணனா என்ன ஆகும், கப்பு போயிடும், அதெல்லாம் திங்க் பண்ண மாட்டேன். அவன் திங்க் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த பால் எங்கே குத்துவான், எனக்கு எங்கே வரும், காற்று எந்த பக்கம் அடிக்குது, எந்த பக்கம் நான் கரெக்டாக காமிச்சா ஆள் கேட்ச் கம்மியாக பிடிக்கலாம், இதை மட்டும் தான் நான் யோசிப்பேன்னு சொல்லுவோம். பவுலிங் போடுறதுனால அதுதான், இந்த ஓவர் யார் போட்டால் நல்லாயிருக்கும், எந்த பக்கம் காற்று அடிக்குது, ஸ்விங் எப்படி இருக்குது, அதை தான் யோசிப்பேனே தவிர மேட்ச் ரிசல்ட்டை யோசிக்க மாட்டேன் அப்படின்பா. ஸோ வென்னவர் நீங்கள் மேட்ச் ரிசல்ட்டை யோசிச்சிங்கனாலே முடிஞ்சு போச்சு. நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் ஹோப் போடுறதுக்கு காரணம் அதுதான். டேரெக்டாக எக்ஸாம் போய்ட்டு வச்சுருவாங்க, ரிசல்ட் அன்றைக்கி வரதை யோசிச்சுருவாங்க. அந்த ரிசல்ட் அண்ட் எக்ஸாம் டே யோசிச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. இன்றைக்கி என்ன வேலை, இந்த புக்கை படித்தோம், அந்த புக்கை போயிட்டு வீட்டில் போய் ஒரு வாட்டி படிக்கணும். அதுதான் ப்ராசஸ், நான் சொன்ன ப்ராசஸ். அந்த பால் தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர நீங்கள் ஹோல் மேட்சையும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த பால் நிற்கக்கூடாது. நின்னீங்கன்னா அந்த பால் அடிக்க முடியுங்க, அங்கேயே ஃபெயில் ஆகிடுவீங்க நீங்கள். அந்த பாலை ஒழுங்காக 4 அடிச்சிங்கன்னா அடுத்த பாலை 4 அடிக்கிறதுக்கு அடுத்த பாலை யோசிச்சுக்கலாம். அப்போ ஒரு 4 4 அடிச்சிங்கன்னா தானாக கான்ஃபிடன்ஸ் வந்துடும், அப்புறமா மேட்ச் வின் ஆகிடும் தானாகவே. அந்த 4 அடிக்காமல் நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா கஷ்டம். இதுதான் அவன் சொல்லுவாப்புல. ஸோ இன்றைக்கி பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் பண்ணலை அப்படின்னாலே அது அக்குமுலேட் ஆகும். அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் என்றைக்குமே வராது. அந்த சைக்கிளை நீங்கள் என்னைக்கு ஒழுங்காக பண்ணுறீங்க, நான் பேப்பர் படித்தேன், ஓரளவுக்கு கோர்ஸ் சப்ஜெக்ட் படித்தேன், ரிலாக்ஸ் பண்ணிட்டேன், அடுத்த நாள் பேப்பர் படித்தேன், கோர்ஸ் சப்ஜெக்ட் படித்தேன், இன்னைக்கு கொஞ்சம் பேப்பர், இன்னைக்கு கொஞ்சம் கோர்ஸ் சப்ஜெக்ட், 2 வேலை தான். ஏதாவது ஒரு கோர்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். இந்த 2 மட்டும் ப்ராசஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நாலேஜ் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும் தானாக. இல்லை, அது வந்து இந்த வருஷம் நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து பீக் டைமில் சொல்கிறேன், 2010 2011 சொல்கிறேன். அப்போ வந்து he was captain, he was wicket keeper, he was batsman, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவர் தான் பார்க்கணும், ஃபீல்டிங் செட் அவர் தான் பண்ணணும், ஆல்மோஸ்ட் ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டி வேற ஒன்று. அது இல்லாமல் அது வேர்ல்டு கப் ஃபைனல் வேறு, அதில் அவ்வளோ பாலிடிக்ஸ் வேறு இருக்கும், இந்தியன் கிரிக்கெட் டீமில் இல்லாத பாலிடிக்ஸா. ஸோ அவ்வளோத்தையும் வச்சா அந்த ஒரு 5 இயர்ஸ் வந்து பீக் ப்ரெஷர். உங்களுக்கும் அதே மாதிரி தானே, நீங்கள் என்ன இன்னும் 10 வருஷம் இதே ப்ரெஷரோட இருக்க போகிறீங்க, வழிய போகிறீங்க.
ஜாலியாக வீட்டில் உட்காந்துருப்பீங்க, ஓகேவா? அப்போ உட்காந்து யோசிக்கக்கூடாது, அந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இந்த டைமில் தான் அது ஓடுற டைம், இப்போ பண்ணிடணும். அதுக்கப்புறம் யூ ஹேவ் எனஃப் லைஃப் டைம். 35 வயசுக்கு அப்புறம் இன்னும் டைம் இருக்குது நிறையா. சப்போஸ் அது வரைக்கும் எல்லாரும் இருந்தோம், எந்த கோவிட்லாம் வரல, உயிரோட தான் இருக்கும் அப்படின்னா ஒரு வருஷம் 2 வருஷம் எல்லா எக்ஸாமுக்குமே சொல்றாங்க ட்ரஸ்ட் ப்ராசஸ் தான் சொல்றாங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? டெய்லி ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா டெய்லி கான்செப்ட் வந்து நீங்க கிளியர் பண்ணாலே கிடைக்கும் அப்படின்றாங்க. அதுதாங்க எங்க இருந்தாலும் யூனிவர்சல் டயலாக் அதுதான். ஃபைனல் இயர் எப்படி கிளியர் பண்ண போறோம்னு ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஃபர்ஸ்ட் இயர் சொல்லி தானே படிக்கிறோம், அதுதான் கான்செப்ட். அதை வந்து நம்ம எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் அதை பண்ண மாட்டாங்க எப்பயுமே. ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு எப்படி வருது, அதில் என்ன கொஸ்டின் கேட்பான், அதை நம்ம இன்னைக்கு எப்படி படிக்கிறது அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. எனி ஆம்பிஷன் இல்லை, ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணுங்க, இல்லை ஏதாவது ஒரு படம் எடுக்கணும், நீங்கள் எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை யோசிச்சிங்கனாலே வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு நம்ம தயார் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், அவ்வளோதான். இது ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பொருந்தும். எத்தனை வருஷமாக ஸ்போர்ட்ஸ் விளாட்றாங்க, எவ்வளோ திறமையான ஆளுங்களை பார்த்துருக்கோம் நம்ம தெருவில் எல்லாம். ஃபுட்பால்லாம் அவ்வளோ திறமையாக விளாடுவான். அவனோட எய்ம் பண்ண காலைல 5 மணிக்கு எஞ்சி ஓடிடுவான் அவன். எனக்கு அந்தளவுக்கு நானும் காலைல 5 மணிக்கு எல்லாம் ஓடுற ஆள் கிடையாது. பார்க்குறப்ப எனக்கே டயர்டாக இருக்கும், இத்தனை நாள் ஓடி என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீ நோஸ் தட் இதுதான் ப்ராசஸ். இன்னைக்கு காலைல 5 மணிக்கு நான் எஞ்சி ஓடினேன்னா ஐ வில் பி சக்ஸஸ்ஃபுல். அவனோட கான்செப்ட் அதுதான். நான் போயிட்டு வந்துட்டேன், என் வேலையை முடிச்சிட்டேன். இன்னைக்கு வேலையை நான் ஒழுங்காக பண்ணேன்னா நாளைக்கு தானாக வேலையை ஒழுங்காக பண்ணுவேன். டெய்லி ஒழுங்காக வேலையை பண்ணால் நான் நினச்சி தானாக நடக்குது. அதை ஆமாம், அதை நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கணும் அப்பப்போ, இன்னைக்கு வேலையை பார்த்துட்டோம், கமான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு. என்ன பேசுவோம்? 9th படிங்க. எப்படி என்ன பண்ணுவீங்க? சாட்டிஸ்ஃபைடா? ஓகேவா? படிக்கணுமா? என்ன சொல்லலாம்? அதுதான் உன் தலையெழுத்து, வேற வழி இல்லை. நம்பினாதான் சாப்பாடுன்னாங்க. உங்க விஷயம் உங்களுக்கு எப்படி, நம்புறீங்களா? அதை கொஞ்சம் பாலிஷ்டா சொல்லணும். இதான் ஆன்சரு. இதை கொஞ்சம் பாலிஷ்டா சொல்லலாம். நீங்க வந்து இப்ப வந்து ஃப்ரீடம்ல இருக்கீங்க, ஜாலியா இருந்தது டிசைன் கேட்கிறேன். அவங்க அந்த பீக் டைம்ல கஷ்டமான டைம்ல டிசைன் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். இதுதான் ஒரு ஆங்கிள். இந்த மாதிரி ஆங்கிள் பேச வேண்டியதான். அப்ப எடுத்த டிசிஷன் எப்படி இருந்திருக்கும்? ஃபோர் ஃபாதர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது அது. நான் லாஸ்ட் கிளாஸோட சொன்னேன், லைட் இப்படி எரியுது, நான் இன்னும் கிளாஸ் எடுக்கிறேன்னா எத்தனை வருஷத்தோட உழைப்பு, அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கல இப்படின்னு கேள்வி கிடையாது, இது என்ன லைட் எரியுது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா அது முடிஞ்சு போச்சு, அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லணும், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. whenever you are not having, then only you will realize. லைட் இல்லைன்னா தான் நமக்கு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரீடம் இல்லை, கான்ஸ்டியூஷன் இல்லை அப்படின்னா you know that. இன்னைக்கு இருக்கிறதுனால you will not feel that அப்படிங்கிற மாதிரி பேசி புரிய வைக்கணும். அப்போ ஒரு பார்ட்டியும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒன்று அவுடேட்டடானாரு, ஒன்று காம்ப்ளெக்ஸ் டேர்ம்ஸ்னு சொன்னார், ஒய் ஷுட் ஐ ஃபாலோன்னு சொன்னார். அப்போ ஒன்னொன்னுத்தையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன் அவுடேட்டட் இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். லாங்குவேஜ் புரிஞ்சுக்கணும்னா நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். என்றைக்குமே அது லிவிங் டாக்குமெண்ட் தான், உயிரோட தான் இருக்குது, அது ஒன்றும் இறந்த டாக்குமெண்ட். சக்ஸஸ் ரேட் அதிகம், இத்தனை வருஷமா சஸ்டெயின் பண்ணி வந்திருக்கு. இது கொஞ்சம் அப்சர்ட் ஆனது தான். இது வந்து எல்லாரும் பண்ணிட்டாங்களே நீயும் ஒத்துக்க அப்படின்னு சொல்லாம கொஞ்சம் நம்மளோட வேல்யூஸ் எடுத்து சொல்லலாம். எனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் என்னோட நாலேஜ் நான் எப்படி ஒத்துக்கிறதுன்னு கேட்பான். நான் தான் அவங்களோட நாலேஜ் அதிகம். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் செகண்ட் சாப்டர். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்கேன் பாருங்க. 1982 during the construction work of Asian Games, government engaged in few contractors. 1982 ஏஷியன் கேம்ஸ் நடந்துச்சு. ஒரு ஏஷியன் கேம்ஸ் நடக்குது அப்படின்னாலே ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும். பிளேயர்ஸ் ஒரு 100 கணக்கில் பிளேயர்ஸ் வருவாங்க, ஃபாரின் நேஷனல்ஸ் வருவாங்க. அவங்க தங்குறதுக்கு அதுக்கான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், தங்குற இடம், அது எல்லாமே டக்குன்னு ரெடி பண்ணணும். ஒரு பெரிய ஸ்டேடியம் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்க, கான்ட்ராக்டர்ஸ் எம்ப்ளாய் பண்ணாங்க. தீஸ் கான்ட்ராக்டர்ஸ் எம்ப்ளாய்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் வெரி புவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி டு பில்ட் த ஃப்ளைஓவர்ஸ் அண்ட் ஸ்டேடியம்ஸ். டக்கு டக்குன்னு பில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, யாரெல்லாம் வரீங்களோ வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறது. ஒரு ஊருக்குள்ள போய் அப்படியே தூக்கிட்டு போயிடுறது.
தீஸ் ஒர்க்கர்ஸ் ஆர் கெப்ட் இன் போர் கண்டிஷன்ஸ். அவங்க தங்குறதுலாம் இடம் இருக்காது. அண்ட் வேர் பெய்ட் லெஸ் than the minimum wages decided by the government. மினிமம் வேஜஸ் இருக்கு, அதெல்லாம் கொடுக்கல. தங்குறது எங்கேயா தங்கிக்க, சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, பாத்ரூம் இருக்காது. பாத்ரூம்லாம் இல்லைன்னா நோய்